மாலை வணக்கம். இந்து தமிழ் திசையும் என்டிஆர்எஃப்பும் இணைந்து வழங்கும் லெட்ஸ் ஃப்ளை 5 நாட்கள் 5 டிஃபரண்ட் டாபிக்ஸ் 5 ஆளுமைகள். நேற்று அருமையாக ஒரு நிகழ்வை தொடக்கி வைத்து டாக்டர் பத்மபூஷன் சிவதானு பிள்ளை அவர்கள் உரையை கேட்டோம். அவர் 50 ஆண்டு கால பயணத்தை ஒரு 50 நிமிடத்துக்குள் அடக்கி நம்மளுக்கு காமிச்ச அந்த காட்சிகள் இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறது. I do not know how he has compressed, and he was also explaining very clearly to all the questions that was posed to him. And to get a patting of these are all good questions, இந்த ஆடியன்ஸ் வந்து தூரத்துக்கு டெஃபினட்டா இந்த ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ ரெசிப்டிவா இருந்ததுனால தான் அந்த கொஸ்டின்ஸை கேட்க முடிந்தது. ஆகவே இன்று அந்த வரிசையில் இன்று 2ஆம் நாள் நிகழ்வுக்குள் நேரடியாக நம்ம செல்லலாம். ஜூலைக்கும் இந்து தமிழ் திசைக்கும் என்டிஆர்எஃப்க்கும் ஒரு பிணக்கம் உள்ளதோ என்று தெரியவில்லை. ஜூலை மாதம் மட்டுமல்ல, அதே நாள் 15 ஜூலை 1947 நேற்று பிறந்தவர். இன்று 15 ஜூலை 1966 விருதுநகரில் பிறந்த இவர் விருதுநகர்லயே இருந்து விடாமல் அங்கிருந்து he had gone. எல்லாரும் நம்ம டெல்லிக்கு போனா எங்க போய் வெளியே இருந்து பார்ப்போமோ, அந்த இடத்துல போட்டோ எடுத்துட்டு வருவோமோ, அந்த ஒரு இல்லத்தில் 2006 இருந்து 16, அதாவது he has done a phenomenal track record. எதை சொல்லுவது எதை விடுவதுன்னு என்று தெரியவில்லை. ஆனால் எல்லோருக்கும் வந்து இவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து எல்லாரும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் லீடரா வச்சுக்குவோம். ஒரு ட்ரீம் வச்சுக்கிட்டு தான் எல்லாருமே நம்ம இருக்கிறோம். இவரோட ட்ரீம் ஒரு டைனமிக் லீடரை இவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. யாரு? எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜி ராமச்சந்திரன் வந்து டைவர்ஸா போய் இன்னொரு லீடரை எடுத்துக்கிட்டாரு, டாக்டர் கலாம். எல்லாரும் வந்து தூரத்துல நிற்கும் போது இவர்கிட்ட நம்ம எப்படி போய் சேரணும்னு நினைச்சாரு. ஆகவே விருதுநகர்ல பிறந்து கோவையில படித்து கொண்டே இருக்கும் போதே அவருக்கு வந்து பல இடத்தில் நம்ம இன்ஜினியர் ஆக முடியலையேன்ற ஒரு ஆதங்கம் இருந்து எப்படியாச்சும் இதை சாதிச்சு காமிக்கணும் என்று சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் தொழில் இதுல அதாவது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சில வந்து ஒரு சயின்டிஸ்டா சேர்ந்து பல துறைகளில் இவர் வந்து சயின்டிஸ்டா வேலை பார்த்து எப்படியாச்சும் நம்ம டாக்டர் ஏபிஜே கலாமோட அந்த ஒரு இதுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சு இவர் போனார். இவருக்கு துணையாக இருந்தது திருக்குறள். இவரோட ஆம்பிஷன்ஸ் பாருங்க. திருக்குறள் ஒரு பக்கம், எம்ஜிஆர் ஒரு பக்கம், கலாம் ஒரு பக்கம். இது மூன்றும் சேர்ந்தால் அதுதான் இன்றைய நம்ம விருந்தினர். அதாவது அவ்வளோ அருமையாக அவ்வளோ ஒரு, அதாவது அவரோட நீங்க வந்து அவரோட பயோடேட்டா பார்க்கும்போது எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவருக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், நம்ம முயற்சி செய்தால் எதையும் தொட்டு விடலாம் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்தது வந்து அந்த தொட்ட விண்ணை லெட்ஸ் ஃப்ளை மூலியமாக இணைத்து கொண்டு வந்து நம்மளுக்கு படைக்க உள்ளார். இவர் பல பிளானிங் கமிஷன்ஸ்ல இருந்திருக்காரு. அப்துல் கலாம் கிட்ட போய் ஒர்க் பண்றதே பெருசு. ஒர்க் பண்ணி அவர் கூட ஆத்தரம் பண்ணியிருக்காரு சில புக்ஸ்களை. இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட டெஃபினட்டா தெரியும். ஆனால் இன்று நேரம் குறைமா இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்தே நம்ம வந்து சில விஷயங்களை தெரியணும் என்று சொல்லி நேரம் நான் வந்து ஜாஸ்தியா எடுத்துக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வெபினாரை வந்து போஸ்ட் பண்றதுல வந்து அவர் நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம்னு நம்ம நினைச்சிட்டு இன்னைக்கு அவர் உங்க கூட உரையாடும் பொழுது கூர்ந்து கவனிச்சு அந்த கேள்விகளை நீங்கள் கேளுங்கள். இன்னும் 3 நாள் நிகழ்வுகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்போம். ஆனா இப்போ நம்ம கிட்டே உரையாட வருகிறார் உங்கள் திரு சயின்டிபிக் அட்வைசர் டு டாக்டர் ஏபிஜே கலாம்னாலே ஒரு தனி புத்துணர்ச்சி வரும். இங்க விஞ்ஞானி பொன்ராஜ் சார் வந்திருக்காரு. இவர் உங்களிடையே பேசும்பொழுது நான் இருக்கக்கூடாது. ஆகவே சார், களம் உங்களது. நீங்கள் உங்கள் பயணத்தையும் சொல்லி உங்கள் விஞ்ஞானி அந்த இதை சொல்லி உங்கள் பின்னால் நீங்க திரட்டி கொண்டு போகும் படையில் இதை பார்த்து கொண்டிருக்கும் இந்த மாணவ செல்வங்களும் உங்களுடன் சேருவார்கள் என்று சொல்லி இன்று முதல் என்டிஆர்எஃப்பும் இந்து தமிழ் திசையும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெல்கம் பண்ணி ப்ளீஸ். மிக்க நன்றி திரு ராஜ்குமார் சார். வணக்கம்.
NDRF நேஷனல் டிசைன் அண்ட் ரிசர்ச் ஃபோரம் மற்றும் இந்து தமிழ் திசை நாளிதழ் இணைந்து நடத்தக்கூடிய இந்த 5 நாள் நிகழ்வு உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இது மாணவர்களுக்காக நீங்கள் வைத்த தலைப்பு லெட் அஸ் ஃப்ளை. டாக்டர் கலாம் அவர்களது கனவும் லெட் அஸ் ஃப்ளை. ஐ வாண்ட் டு ஃப்ளை. நான் பறக்க வேண்டும் என்ற கனவு அவருக்கு 10 வயதில் வந்தது. அந்த கனவு தான் இன்றைக்கு டாக்டர் கலாம் அவர்களை இப்படி பறக்கும் என்ஜினை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவருக்கு கொடுத்தது. இந்தியாவை வளர்ந்த நாடாக, அறிவில் சிறந்த வல்லரசு நாடாக பறக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவருக்கு விதைத்தது. அந்த வகையில் டாக்டர் கலாம் அவர்களது கனவு நான் பறக்க வேண்டும் என்ற கனவு. அந்த கனவை போல ஒவ்வொருவருக்கும் இங்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கக்கூடிய அத்துணை மாணவ நண்பர்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். உங்கள் கனவு கண்டிப்பாக நனவாக வேண்டும். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்ன அந்த கனவு நாயகனது வைர வரிகளை மனதிலே ஏந்தி, நமது வெற்றி நமது லட்சியத்தில் இருக்கிறது, அடுத்தவர்களின் தோல்வியில் அல்ல என்ற பொன்னான வரிகளை மனதில் ஏந்தி, கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய அத்துணை காரியங்களுக்கும் நமது லட்சியம், கனவை லட்சியமாக மாற்றக்கூடிய வல்லமைதான் நம்மை அந்த இடத்திற்கு எடுத்து செல்லும் என்பதை மனதிலே கொண்டு இந்த தலைப்பு அருமையான தலைப்பு, லெட் அஸ் ஃப்ளை. 5 days ஆன்லைன் கேம்ப், 5 days டிஃபரெண்ட் டாபிக், 5 டிஃபரெண்ட் ஸ்பீக்கர்ஸ். நேற்று பிரம்மோஸின் நாயகன் விஞ்ஞானி பத்மபூஷன் டாக்டர் சிவதான பிள்ளை அவர்கள் உங்கள் மத்தியிலே ஏவுகணை பற்றியும் ஒட்டுமொத்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இன் ஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் அண்ட் மிசைல்ஸ் இதை பற்றி ரொம்ப அழகாக அவர் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணார். இன்னைக்கு என்னைய சிவில் ஏவியேஷன் துறையில் எஜுகேஷன் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி என்னை பேச அழைத்திருக்கிறீர்கள். நான் போர் விமானம் தயாரிக்கக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் DRDO கீழே இருக்கக்கூடிய அந்த லெபார்டரியில் 1995 நான் சேரும் பொழுது, சயின்டிஸ்ட் சியாக ஜாயின் பண்ணும் பொழுது, அந்த போர் விமானத்துறையில் நான் ஜாயின் பண்ணும் பொழுது 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு என்று சொன்னால், அன்றைக்கு தான் காலையிலே பத்திரிகை ஓப்பன் பண்ண உடனே நான் படித்தது இந்தியா SLV-3 ராக்கெட் ஏவி சாதனை, அப்துல் கலாம் அந்த சாதனையை புரிந்தார் என்று அந்த பத்திரிகையில் இருந்தது. அதை படித்தவுடன் எனக்கு மிக்க ஆர்வம். நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர், ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர், 2 பேரும் ஒரே மாவட்டம். இப்படிப்பட்டவர் நம்ம சிவாஜி பட்டாசு தான் நம்ம விட்டு பழக்கம். ஆனால் டாக்டர் கலாம் அவர்கள் உண்மையான ராக்கெட்டை விட்டு அங்கே சேட்டலைட் அனுப்பியிருக்காரு அப்படின்றத படிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு ஆர்வம், நானும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், அப்துல் கலாம் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், நானும் டாக்டர் கலாம் அவர்களை ஒரு நாளாவது பார்க்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கனவு வந்தது. அந்த கனவு 15 ஆண்டுகளுக்கு பின்பு நனவானது. நான் 1995 16 ஆகஸ்ட் நான் சயின்டிஸ்ட் சியாக ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் ஜாயின் பண்ண பொழுது டாக்டர் கலாம் அவர்கள் தான் எனக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ADA, DRDO சீஃப் மற்றும் சயின்டிஃபிக் அட்வைசர் டு தி ரக்ஷா மந்திரி, டிஃபென்ஸ் மினிஸ்டர். அன்றைக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு அந்த கனவு நனவானது. 17 நவம்பர் 1995 இந்தியாவுடைய லைட் கம்பேட் ஏர்கிராஃப்ட் LCA HAL ஏர்பேஸில் ரோல் அவுட் இன்றைக்கு நடக்கிறது. பாரத பிரதமர் நரசிம்மராவ் அவர்களும் டாக்டர் கலாம் அவர்களும் அதற்கு வந்திருந்தார்கள். அந்த ரோல் அவுட் முடிஞ்ச உடனே ப்ரெஸ் மீட் முடிஞ்ச உடனே அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்ற ஆவல். அவர் வெளியே வரும் பொழுது அவரை போய் கையை தொட்டு வணக்கம் சார் நான் அப்படின்னு சொன்னேன். தமிழில் சொன்னோன்னே என்ன தமிழ்நாடா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னு. என்ன பேர்? பொன்ராஜ் சார் அப்படின்னு பார்த்த உடனே அவர் சொன்னார், வாட் இஸ் யுவர் விஷன் அப்படின்னாரு. எனக்கு விஷன்னா என்னன்னு தெரியல, என்ன பார்வையை பற்றி எது போய் கேட்குறாரு அப்படின்ட்டு. அப்புறம் அவருக்கு சரி பயலுக்கு புரியல, நம்ம கிராமத்துலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு புரியலன்ட்டு, என்ன லட்சியம் என்ன அப்படின்னாரு. உங்களை பார்க்குறதா சார் லட்சியம், 15 வருஷமா உங்களை பார்க்குறதா எனக்கு லட்சியம் சார், அந்த லட்சியம் நிறைவேறிச்சு எனக்கு போதும் சார் அப்படின்னு. நோ, அது இல்லை, உன் லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டார். அதாவது சார் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த லைட் கம்பேட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு. நோ, இந்தியா அது ராக்கெட் துறையில் நியர் நார்மல் செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். ஏவுகணை துறையில் நியர் நார்மல் செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ் பண்ணியாச்சு.
1995 சொல்றாரு. இன்னைக்கு மெஜாரிட்டி ஏர் டிஃபென்ஸ்லையும் ஸ்பேஸ்லையும் நம்ம நியர் நார்மல் அச்சீவ் பண்ணியாச்சு, அட்டாமிக் எனர்ஜிலையும் அச்சீவ் பண்ணிட்டோம், ஏரோநாட்டிக்ஸ்லையும் நியர் நார்மல் அச்சீவ் பண்ணியாச்சு. அன்னைக்கு அப்போ சொல்றாரு 95ல் வி ஹவ் டு அச்சீவ் செல்ஃப் ரிலையன்ஸ் என்று. அப்போ மிசைல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம், அட்டாமிக் எனர்ஜியில் அச்சீவ் பண்ணியாச்சு. ஆனால் விமானத்துறையில், போர் விமானத்துறையில், சிவிலியன் ஏர்கிராஃப்டில் நம்ம இன்னும் செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ் பண்ணலை. அதை அச்சீவ் பண்ணது தான் விசனாக இருக்கணும், அதுக்கு நீ ஒர்க் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு தெரியும், ஒரு இளைஞனிடம் ஒரு லட்சியத்தை விதைக்க முடியும், அது ஒரு 2 நிமிஷத்தில் விதைக்க முடியும் அப்படின்னா அன்னைக்கு தான் பார்த்தேன் ஹி இஸ் அ விசனரி. அந்த விதையை விதைத்தார். அடுத்த 20 ஆண்டுகள் அவருடனே நான் பணிபுரிவேன் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. அது இறைவன் கொடுத்த வரம். நண்பர்களே, போர் விமானத்துறையிலே எனக்கு கிடைத்த அனுபவம், லைட் கம்பேர்ட் ஏர்கிராஃப்டினுடைய அனுபவம், கார்கில் வார பொழுது அந்த சிமுலேஷன், விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் சிமுலேஷன் துறையை பண்ணும் பொழுது நான் பணியாற்றிய அனுபவம், அடாவில் இருந்து டிசைன் டு மேனுஃபேக்சர், கம்ப்ளீட் ப்ராடக்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் நெட்வொர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன், விர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த சிஸ்டத்தெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது 1996-97களில். விர்ச்சுவல் ரியாலிட்டி சிஸ்டம் இந்த டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த லைட் கம்பேர்ட் ஏர்கிராஃப்டில் கொண்டு வந்தது டாக்டர் கலாம் அவர்களது முயற்சியில். அங்கு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் அந்த சிஸ்டம் 1995 கொண்டு வரும். இன்றைக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் விர்ச்சுவல் ரியாலிட்டி, மிக்ஸ்டு ரியாலிட்டி, இதுதான் ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தில், ஒரு ஏரோஸ்பேஸ் மட்டுமல்ல பல்வேறு துறைகளில் இன்றைக்கு எஜுகேஷனை ரீடிஃபைன் பண்ணியிருக்கு. அப்படின்னா அதெல்லாம் 1995 டிஃபென்ஸில் கொண்டு வந்து ஆகிவிட்டது, கொண்டு வந்து அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த அடிப்படையில் போர் விமானத்தை பற்றி டாக்டர் டில்லிபாபு அவர்கள் பின்பு பேச இருப்பதால் நான் அதை தவிர்த்து விட்டு மற்ற சிவிலியன் செக்டாரில் என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, என்ன டெவலப்மெண்ட், என்ன உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றி நாம் ரொம்ப குயிக்காக நம்ம பார்க்கலாம். அப்போ இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு மாறிக்கொண்டு வருகிறது, நம்ம எந்த ஸ்டேஜுக்கு போக போகிறோம், அதுக்கேற்ப ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி எப்படி, இது ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அஸ் வெல் அஸ் சிவிலியன் ஏர்கிராஃப்ட், இதுக்கு என்னென்ன டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகணும், என்னென்ன டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும், இதுக்கு என்ன எஜுகேஷன், எப்படிப்பட்ட எஜுகேஷன் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், எஜுகேஷனில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், அடுத்து ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன வாய்ப்பு, இதைத்தான் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். நான் ஐ வில் ஸ்டார்ட் ஷேரிங் மை செஷன். நான் ஷேர் பண்ணுறேன். Share audio also, your entire screen. நண்பர்களே, சிவில் ஏவியேஷன் செக்டார், எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இதை பற்றி இன்றைக்கு என்டிஆர்எஃப் அண்ட் தமிழ் ஹிந்து நடத்தக்கூடிய இந்த கான்ஃபரன்ஸில் உங்களிடம் சில கருத்துக்களை முன்வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு தெரியும், ஹிஸ்டரி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1.0, 1780 மெக்கனைசேஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ஆன் மெஷின்ஸ் பவர்டு பை வாட்டர் அண்ட் ஸ்டீம். அந்த காலகட்டத்தில் இந்தியா சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தது. வீரமங்கை வேலு நாச்சியார் பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்த இந்தியா காலகட்டத்தில் 1718 உலகம் மெக்கனைசேஷன் மூலமாக இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் 1.0 அடைந்தது. Water and steam power that defined the role of industrial revolution 1.0. Industry 2.0, electrification, 1870, mass production using assembly lines. அது வரும் பொழுது இந்த உலகம் எலக்ட்ரிஃபிகேஷனை உருவாக்கி அதன் மூலமாக மாஸ் ப்ரொடக்ஷன் அசம்பிளி லைன்ஸ் மூலமாக ரயில்வேஸ், ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் கனரக தொழிற்சாலைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் 870களில் 850லேருந்து 870களில் சிப்பாய் கழகம், வேலூர் சிப்பாய் கழகம், மீரட் சிப்பாய் கழகம், இதை
இதோடு பிரிட்டிஷாரோடு போர் புரிந்து கொண்டிருந்தோம். உலகம் இண்டஸ்ட்ரி 2.0வை சந்தித்துக் கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு மெகா பஞ்சம், இந்தியாவில் ஒரு மெகா பஞ்சம் ஏற்பட்டது. அதற்கு அடுத்து 1920ல பெங்கால் பஞ்சம், 1940ல பீகார் பஞ்சம், 1960ல மகாராஷ்டிரா பஞ்சம். இப்படிப்பட்ட காலகட்டங்களை தாண்டி இந்தியா வந்து கொண்டிருந்தது. 1947ல இந்தியா சுதந்திரம் பெற்றது. 5 ஆண்டு திட்டங்கள் வந்தது, நீர்ப்பாசன திட்டங்கள் மற்றும் டிஃபென்ஸ், ஸ்பேஸ், அட்டாமிக் எனர்ஜிக்கு விதை விதைத்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் விதை விதைத்தார். அந்த விதையில் உருவானது, அந்த விதையை விதைப்பதற்கு காரணமாக இருந்த விஞ்ஞானிகள் விக்ரம் சாராபாய் இஸ்ரோவுக்கும், டிஎஸ் கொத்தாரி டிஆர்டிஓவுக்கும், ஹோமி பாபா அட்டாமிக் எனர்ஜிக்கும் விதை விதைத்தார்கள். அந்த விதையை உருவாக்குவதற்கு, அதற்கு ஃபர்தர் அந்த கனவை நனவாக்குவதற்கு டாக்டர் கலாம் அதற்கு முதல் சாதனையை படைத்து காண்பித்தார். 1980 SLV3. 1970ல உலகம் ஆட்டோமேஷன் யூசிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் போயிருச்சு. மாஸ் ப்ரொடக்ஷன் அசம்பிளி லைன்ஸ் நடந்து உலகம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக ஆட்டோமேஷனுக்கு சென்று விட்டது. 1970ல இந்தியாவில் கம்ப்யூட்டரே கிடையாது. அந்த நிலைமை 1970, 60, 70ல தான் இந்தியா முதலாம் பசுமை புரட்சியும் முதலாம் வெண்மை புரட்சிக்கு வித்திட்டது. அந்த 2 காலகட்டங்களையும் தாண்டி கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக அடிமைப்பட்டுக் கொண்டிருந்த இந்தியாவை 40 ஆண்டுகளில் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி துறையில வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் விக்ரம் சாராபாய், டிஎஸ் கொத்தாரி, அட்டாமிக் ஹோமி பாபா. அவர்கள் வழித்தோன்றலாக ப்ரொஃபசர் சதீஷ் தவான் அவர்கள் தலைமையிலே டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் முதல் வெற்றி SLV3. 2வது அப்துல் கலாம் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டது IGDMP, அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், நாக், திரிசூலன், பிரமோஸ். 3வது வெற்றி இந்தியாவை அட்டாமிக் அணுசக்தி வல்லரசு நாடாக உருவாக்கி காண்பித்தவர் அப்துல் கலாம் அவர்கள். இது எல்லாம் எப்ப நடக்குது? 1970லிருந்து 2000க்குள்ள இது எல்லாம் நடக்குது. இது நடக்கும் பொழுது இண்டஸ்ட்ரி 3.0க்கு போயிருச்சு. அப்பொழுது இந்தியா 2.0ல தான் இந்தியா இருந்தது. ஒரு சில ஆட்டோமொபைல் செக்டார் மட்டும்தான் இண்டஸ்ட்ரி 3.0க்கு வந்தது, ஆட்டோமேஷனுக்கு வந்தது. அதுக்கு 1980ல குளோபலைசேஷன், ஆஃப் ஷோர் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு லோ காஸ்ட் எக்கனாமிக்ஸ், ஆட்டோமேஷன் போயிடுச்சு 3.0, 3.5. இன்றைக்கு இண்டஸ்ட்ரி 4.0க்கு உலகம் சென்று விட்டது. டிஜிட்டலைசேஷன், introduction of the connected devices, data analytics, artificial intelligence and automating the total process. So இது எட்டு மொத்தமா ஆட்டோமேஷன் போகும் பொழுது வேலைவாய்ப்பு, மனித வேலைவாய்ப்பு குறையும். அந்த வேலைவாய்ப்பு குறையும் பொழுது வேலைவாய்ப்பு எப்படி வரப்போகிறது என்பது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இண்டஸ்ட்ரி 5.0க்கு உலக நாடுகள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. பர்சனலைஸ்டு அட்டானமஸ் மேனுஃபேக்சரிங், அதாவது Industry 4.0 is the bringing together of robotics, connected devices and fast networks of data within a factory environment, basically to make the factory more productive and to execute the routine tasks that are best done by the robots and not best done by the humans. அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டஸ்ட்ரி 4.0ல மனித வேலை வாய்ப்பு கம்மி, ரோபாட்டுக்குடைய வேலை வாய்ப்பு அதிகம். அப்ப இண்டஸ்ட்ரி 5.0னா என்ன? இண்டஸ்ட்ரி 5.0 தான் மனிதனும் ஹியூமன்ஸ் அண்ட் மெஷின்ஸ் ரெண்டும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அந்த சூழலை தான் இண்டஸ்ட்ரி 4.0 ஃபோக்கஸ் ஆன் கனெக்டிங் மெஷின்ஸ், ஃபோக்கஸ் ஆன் டெலிவரிங் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், மாஸ் கஸ்டமைசேஷன் டு ஹைப்பர் கஸ்டமைசேஷன். 4.0க்கும் 5.0க்கும் வித்தியாசம். இண்டஸ்ட்ரீஸ் இன்டெலிஜென்ட் சப்ளை செயின் டு ரெஸ்பான்சிவ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சப்ளை செயின், ஸ்மார்ட் ப்ராடக்ட்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிவேட்டட் இன்டராக்டிவ் ப்ராடக்ட்ஸ், மேன் பவர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரி 4.0ல. ஆனா ரிட்டர்ன் ஆஃப் மேன் பவர் டு ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரி 5.0. அப்ப இண்டஸ்ட்ரி 2.0ல இருக்கக்கூடிய இந்தியா இண்டஸ்ட்ரி 5.0க்கு போக வேண்டும் என்ற நிலையை நாம் எய்த வேண்டும். அதுதான் இன்னைக்கு டிரான்சிஷன். நம்ம 4.0 போய் 5.0 போகணும் அவசியம் இல்லை. 5.0க்கு போக வேண்டிய நிலை நமக்கு ஏற்படும். அப்ப 4.0 டெக்னாலஜி பில்லர்ஸ்ல இருந்து தான் 5.0 பில்டப் ஆகுது. சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், மொபைல் டெக்னாலஜிஸ், மெஷின் டு மெஷின், 3D printing, advanced robotics, big data and analytics, internet of things, industrial internet of things, RFID technologies, cognitive computing. இதை தாண்டி தான் நம்ம செல்ல வேண்டும். What is industry 5.0? 5.0 is a human centric solution.
Industry 5.0 is about humans, not robots. Industry 5.0 is all about personalization. Industry 5.0 takes the concept of personalization to the next level. Industry 5.0 is meant to optimize human efficiency and productivity. Industry 5.0 is inevitable. நண்பர்களே, இது ஒரு சின்ன கிளிப்பை பாருங்க. ஜப்பான் இண்டஸ்ட்ரி 5.0 மொபிலிட்டியில எங்க அச்சீவ் பண்றாங்கன்னு பாருங்க. In Japan, innovation has been transforming our society in which people can move and transport safely and freely. For example, autonomous driving technology and supporting infrastructure contributes in lowering accident rates and reducing driver stress. A variety of sensors accurately perceiving the state of the road and a quasi-zenith satellite system, combined with geographical space information, realizes highly reliable automated driving. A new regulatory sandbox system provides technology companies with perfect test fields to review their technology feasibility and large-scale verification testing so that the entire society can prepare for practical application. In 2020, visitors to Japan can enjoy comfortable rides on autonomous buses. Supported by these technologies, a wide range of next-generation mobility will provide great convenience to our everyday lives. Japan aims at realizing Society 5.0, a technology-based, human-centered society. நண்பர்களே, உலகம் எந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்த்தால், Japan. அப்ப Industry 5.0 takes the concept of personalization to the next level. Industry 4.0 starts to move towards Industry 5.0 when you begin to allow customers to customize what they want. What will real personalization look like in Industry 5.0? What will Industry 5.0 do for human workers? How will Industry 5.0 bring humans closer to the design process of a manufacturing? With Industry 5.0, you will be able to automate the manufacturing process better, which means you will have real-time data coming in from the field. Robotics, artificial intelligence in the real world, sensors, data lead to artificial intelligence. Adoption of hardware solution is increasing as advances in sensor technology, data storage, and processing continuously progress. Venture financing in robotics and advanced manufacturing technology, if you look at in United States, Europe, and Asia, if you compare together, now 2010 to 2018, from 196 million to 3.9 billion dollar investment is increasing. So the investment in the United States is increasing. Europe is compared to little bit compared to Asia. The Asia majority part comes from China. Human labor versus cobot, collaborative robots. So if you look at the robots are increasingly used for repetitive tasks. Experts estimate that there are as many as 1.5 million robots globally engaged in tasks that are once were performed by humans. அதாவது 15 லட்சம் ரோபாட் இன்னைக்கு ஒரு காலத்துல மனிதர்களால் செய்யப்பட்ட வேலையை இன்றைக்கு 15 லட்சம் ரோபாட் செய்கிறது என்று இன்றைக்கு சர்வே சொல்கிறது. ஜெர்மனியில ஆவரேஜ் ஃபேக்டரி ஒர்க்கருடைய கூலி எத்தனை டாலர் பெர் அவர் அப்படின்னா, ஜெர்மனியில கிட்டத்தட்ட $26, அமெரிக்காவில் $21. ஆனால் இதை கொலாபரேட்டிவ் ரோபாட் மூலமாக பண்ணினால் $5 பண்ண முடியும். ஆனால் சைனாவில் $4 பண்ணுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட கொலாபரேட்டிவ் ரோபாட்டிக் செக்டார் is expected to increase tenfold between 2015 to 2020, reaching over 1 billion from approximately 95 million. அப்ப இத்தனை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்படி கொலாபரேட்டிவ் ரோபாட் ஒர்க் பண்ணுது நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு இப்ப மனிதர் இந்த வேலையை செய்யறாரு, இது நம்பர் டைப், இதை கொலாபரேட்டிவ் ரோபாட் பாக்குது. அப்ப ஹியூமன் இன்டென்ஷன் அனாலிசிஸ் பிளஸ் லொகேட் த ஹியூமன், அப்சர்வ் 360 டிகிரி, ஆடியோ அண்ட் அதர் சென்சார்ஸ், மெஷின் காக்னிஷன், அதாவது மனிதன் செய்யக்கூடிய வேலையை 360 டிகிரி ஒரு ரோபாட் அப்சர்வ் பண்ணி அதை அதனுடைய வாய்மொழி
அதனுடைய சென்சார் மூலமாக அதை கண்டு அந்த ரொபாட் திரும்பி செய்வது தான் கொலாபரேட்டிவ் ரொபாட்டுடைய வேலை. ரா டேட்டாவை எடுத்து ப்ரீ கம்ப்யூட்டேஷன் பண்ணி இமேஜ் ப்ராசஸிங் பண்ணி அதை இன்டென்ஷன் ஆடியோ அனாலிசிஸ் பண்ணி அதர் சென்சரி டேட்டாவை எடுத்து இந்த ரொபாட்டிக்ஸ் இன்னைக்கு கொலாபரேட்டிவ் டிசிஷன் சேலை ஹெல்ப் வித் த சேம் டாஸ்க் இப்படி பண்ணும் பொழுது மனிதனும் ரொபாட்டும் சேர்ந்து இணைந்து வேலை செய்யும் பொழுது அப்ப மனிதனை ஒட்டுமொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய தேவை இங்கு நீக்கப்படுகிறது. அப்ப இங்க பாருங்க, இவர் ஒரு ப்ராசஸ் இங்க பண்றாரு. இதை அந்த ரொபாட்டிக்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கு. அது என்ன பண்றான்றத பார்த்துட்டு இந்த ரொபாட் இங்க திரும்பி அதே வேலையை இங்க பண்ணுது. இதுதான். அப்ப இதை பண்ணும் பொழுது இது செய்யக்கூடிய வேலையை இது ஆட்டோமேட்டிக்கா ரொபாட் பார்த்துட்டு திரும்பி அதை செய்யும் பொழுது the robots picks up an object of interest for the human worker, bringing the object to the worker. அவருக்கு கையில கொடுக்குது. அது அந்த ரொபாட் அவருக்கு அதை மனிதனோட இணைந்து வேலை பார்க்கக்கூடிய சூழல் இங்க ஏற்படுகிறது. அப்ப நீங்க பாருங்க, இந்தியா இஸ் ஃபேசிங் a severe farm labor crisis. Agriculture workforce is aging out, moving to higher paying industries, leaving the country. அப்ப விவசாயத்துல அது எப்படி இந்த இண்டஸ்ட்ரி 5.0 முக்கியமான பிளே பண்ணுது, மேக்சிமைஸ் எப்படி அவுட்புட் அதிகமா உற்பத்தி பண்ணுது. இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் இது இல்லை என்று சொன்னாலும் அதை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு நான் போறேன். அடுத்து ஃபியூச்சர் ஃபேக்டரி எப்படி இருக்க போகிறது. 8 முக்கியமான ஸ்டெப் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் டு see how they are starting to change. என்ன மாதிரியான ஸ்டெப் இங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் R&D, ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் சோர்சிங், ஆப்ரேஷன் அண்ட் டெக்னாலஜி மானிட்டரிங் அண்ட் மெஷின் டேட்டா, தென் லேபர் ஆக்குமெண்டேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், தென் மெஷினிங் ப்ரொடக்ஷன் அண்ட் அசம்பிளி, குவாலிட்டி அஷூரன்ஸ், வேர் ஹவுசிங். அப்ப இத்தனை வேலையிலையும் அது பண்ணுது. அப்ப எங்க பாருங்க, இங்க ப்ரிடிக்டிவ் மெஷின் அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரியல் ஆகுமெண்டட் ரியாலிட்டி, IoT சென்சார் ஃபார் சப்ளை செயின் அண்ட் மேனேஜ்மெண்ட், மாடுலர் எக்யூப்மெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் விஷன். அப்புறம் இந்த கொலாபரேட்டிவ் ரொபாட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, இங்க மனிதன் எப்படி ஒர்க் பண்றானோ அதை பார்க்குது இந்த ரொபாட்ஸ். இந்த ரொபாட் பார்த்து இந்த ரொபாட் பிக்கப் பண்ணி அதே வேலையை இங்க இந்த ரொபாட் செஞ்சு முடிஞ்ச உடனே பிளாக் செயின் ஃபார் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், தென் வேரபிள்ஸ், அன்மேன்டு ட்ரக்ஸ்ல போய் லோட் பண்றாங்க, டெலிவரி வரைக்கும் போயிருது. அப்ப இத்தனை வேலையும் ஒரு 8 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இது எப்படி how they are starting to change, எப்படி இண்டஸ்ட்ரி 4.0 5.0 மாறுகிறது என்பதை நாம் இங்க பார்க்கணும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். Product R&D to transport to supply chain management. With Industry 5.0, you will be able to automate the manufacturing process better, which means you will have a real-time data coming in from the field. India micro, small and medium enterprises, MSME base is the largest in the world after China. The sector provides a wide range of services and is engaged in the manufacturing of over 6,000 products ranging from traditional to high-tech items. As per the official estimate, there are about 63 million micro industries and 0.33 million small and about 5,000 medium enterprises in the country. அப்ப இந்த country இதனுடைய வாய்ப்பு என்ன? Issues impacting the technology adoption in the MSME in India: lack of access to technical information, lack of linkage with the R&D institutions, unavailability of technically trained people, isolation from technical hub. அப்ப இதெல்லாம் தான் issues. அப்ப இந்த இஷ்யூஸ் என்ன சேலஞ்ச் இருக்கு? ப்ராடக்ட் ரிலேட்டட் சேலஞ்ச் இருக்கு, R&D அண்ட் மேனுஃபேக்சரிங் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் சேலஞ்ச் இருக்கு, டெக்னிக்கல் அண்ட் IPR ரிலேட்டட் சேலஞ்ச் இருக்கு, கவர்மெண்ட் பாலிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் சேலஞ்ச், லேபர் ரிலேட்டட் சேலஞ்ச், ரா மெட்டீரியல் ரிலேட்டட் சேலஞ்ச், எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் சேலஞ்ச். அப்ப இத்தனை சேலஞ்ச் இன்னைக்கு கோவிட்க்கு அப்புறம், எக்கனாமிக்கல் டவுன்ஃபாலுக்கு அப்புறம் 35% MSME செக்டார் இன்றைக்கு மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. 37% செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட சூழல்ல எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுது, இதுதான் நம்ம பார்க்கணும். என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, என்ன மாதிரி ஹோப், நம்பிக்கை இருக்கு நம்மளுக்கு. அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையை அந்த கனவை நனவாக்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் உழைக்கணும். உழைச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கனவு நனவாகும். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையில நீங்க கண்டிப்பாக நீங்க வெற்றி பெற முடியும். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி டெலிகம்யூனிகேஷன்ல, ஹெல்த் கேர்ல, எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபோக்கஸ் கிடையாது. நம்ம அடுத்து 5G ரெவல்யூஷன், டெலிகாம் ரெவல்யூஷன், from healthcare to smart cities to remote industrial machine operation to virtual sports attendance to experience revolutionary changes. அப்ப 5G interaction with human through IoT, critical control of remote devices, media everywhere, smart vehicles, transport infrastructure, broadband experience everywhere, anytime. இது நடக்க போகுது. அப்ப 10 artificial intelligence application for healthcare, இது எப்படி மாற போகுது, இது எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸ்மார்ட் வெஹிக்கிள், அப்ப 20,000 காம்பனன்ட்ஸ் 2,000 காம்பனண்டா எப்படி மாற போகுது. ஆக்சிலோமீட்டர்ஸ் அண்ட் கைரோஸ்கோப்ஸ்,
sensor for measuring flow and pressure, sensor for onboard applications include IR sensor to improve the motor road vision, sensor for temperature and air quality measuring in the passenger compartment, micro sensors for head-up display, RF sensor for automotive radars. இது எல்லாம் சேர்ந்து 20,000 காம்பனன்ட் கொண்ட ஒரு காரை 2,000 காம்பனன்ட் கொண்ட காரா மாறுது. இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பே இல்லாத நிலை ஏற்படும். அப்படின்னா இப்படிப்பட்ட இத்தனை காம்பனன்ட் நீங்க பாருங்க எவ்வளவு காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு. இதை உருவாக்குவதற்கும் இதை ப்ரோக்ராம் பண்ணுவதற்கும் இதுக்கு எம்பெடட் டிசைன் பண்றதுக்கு இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கொண்டு வர்றதுக்கு இது டேட்டா அனலிட்டிக்ஸ் எடுப்பதற்கு பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் எடுப்பதற்கு இதுல இருந்து மெஷின் லேர்னிங் உருவாக்குவதற்கு மேன் பவர் இதுக்கும். அப்ப என்னது எந்த மேன் பவர்ல இருந்து எப்படிப்பட்ட மேன் பவராக மாறுது இன்றைக்கு மெக்கானிக்கல் என்ற மேன் பவர் வெறும் மெக்கானிக் என்ற மேன் பவர்ல இருந்து எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் இந்த மேன் பவர்ல இருந்து இதுல இருந்து இவர்கள் ஒரு படித்த ஒரு என்ஜினியரிங் படித்த மாணவர்கள் இந்த டெக்னாலஜி அடாப்ஷன் பண்ணாதான் இனிமேல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. நண்பர்களே ஐஓடி இன் அக்ரிகல்ச்சர் எல்லாம் இது பாருங்க கிராப்பில் இருந்து டயக்னோசிஸ் ஆஃப் டிசீசஸ், வேரியபிள் ரேட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, வாட்டர் ஸ்ட்ரெஸ், ஃபீல்டு மானிட்டரிங் த்ரூ ட்ரோன்ஸ். நாளைக்கு ட்ரோன்ஸை பத்தி அப்துல் கலாம் அவர்கள் தொடங்கி வைத்த இந்த MITல இருக்கக்கூடிய ஒரு அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து பண்ணக்கூடிய நாளைக்கு டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் உங்கள்கிட்ட பேசுவாரு. அந்த ட்ரோன்ஸ் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மல்டிபிள் ட்ரோன்ஸ் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்ல, விவசாயத்துல, டிஃபென்ஸ்ல, செக்யூரிட்டியில, இன்னைக்கு மானிட்டரிங்ல, இரிகேஷன்ல, லேண்ட் மைனிங்ல, இப்படி பல்வேறு விஷயத்துல இந்த ட்ரோன்ஸ் வந்து இஸ் கோயிங் டு பிளே எ கிரிட்டிக்கல் ரோல். அடுத்து பேங்கிங் அண்ட் பேங்கிங் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில மொபைல் பேங்கிங் அண்ட் கன்வென்ஷனல் பேங்கிங் கம்ப்ளீட்டா மூவிங் ஃப்ரம் மொபைல் பேங்கிங் டு கான்வர்சேஷனல் பேங்கிங்கா மாறக்கூடிய நிலை இருக்கிறது. டிஜிட்டலைசேஷன் ஆஃப் எனர்ஜி சிஸ்டம்ஸ், ஜெனரேட்டர் டு டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், யூட்டிலிட்டிஸ் அண்ட் பர்சியூமர்ஸ். கரண்ட் ஸ்டேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்க போறோம்? மேனேஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் பிஹைண்ட் த மீட்டர் ஜெனரேஷன் ஆக போகிறது. இந்த நிலை இப்படி மாற போகிறது. ஒட்டுமொத்த மின்சார உற்பத்தியிலிருந்து கன்சியூமருக்கு போய் மானிட்டர் பண்ணி கொண்டு வருவது வரை மாறும் பொழுது பெட்டர் எஃபிஷியன்சி ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப் த எனர்ஜி as well as better value addition for the consumers and then reduced cost for the consumers வரும். அடுத்து VR and AR and retail sector. The global market for VR and AR and retail sector வந்து 1.6 billion by 2025. immersive engaging experience to consumers நடக்க போகுது. நான் இப்ப நம்ம ஏரியாவுக்கு ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அவுட்லுக் இது என்ன பண்ண போதும்? The global aerospace and defense market is estimated to value at $1,600 billion in the year 2025, growing at a compound annual growth rate of 3.5% in the period from 2019 to 2025. அப்ப பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. 2025ல $1,500 பில்லியன். அப்ப $1.6 trillion. அப்ப growth in the low cost கிட்டத்தட்ட ஒரு 100 லட்சம் கோடிக்கு மேல. அப்ப growth in the low cost carriers and rising the passenger traffic is expected to result in a demand for about 2,300 aircraft over the next 2 decades. அதாவது அடுத்த 2040க்குள்ள கிட்டத்தட்ட 2,300 ஏர்கிராஃப்ட் இந்தியாவில் வாங்க வேண்டிய நிலை எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து 2,300 ஏர்கிராஃப்டை நாம் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்ப அத்தனை பேருக்கான வேலை வாய்ப்பு உருவாகும். அத்தனை பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அத்தனை பேர் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இத்தனை வேலை வாய்ப்புகள் இங்கு உருவாகும். ஆனா இதை வாங்குறதா உற்பத்தி பண்றதா? இங்கதான் கொஸ்டின். வாங்கினா வேலை வாய்ப்பு கம்மி, இந்தியாவில் உற்பத்தி பண்ணா வேலை வாய்ப்பு அதிகம். இது மத்திய அரசுடைய கையில் இருக்கிறது. இது எவ்வளவு? $320 பில்லியன். அவ்வளவுக்கு இந்த மார்க்கெட் இருக்கு. India is emerging as one of the major countries in the space exploration. The country recently launched a civilian moon mission Chandrayaan-2 and is also working on a manned space mission Gaganyaan. அப்ப இந்த ககன்யான் மிஷன் அது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. India continues to increase its defense spending with a defense budget of $44 billion for 2019 to 2020. இது போன வருஷத்தை காட்டிலும் 9.3% அதிகம். Over the next 5 years, India plans to spend around $130 billion in the defense budget. அடுத்து ககன்யான் மிஷன், மூன் ஸ்ட்ரக். அப்ப இந்த ககன்யான் மிஷன் வந்து உங்களுக்கு நேத்தே வந்து சொல்லியிருப்பார் அவர். இருந்தாலும் look at the ISRO moon mission that will spend a 3% crew to space for a period of 5 to 7 days. The spacecraft will be placed in lower the orbit 300 to 400 kilometerல lower the orbitல 10,000 crore budgetல இது பண்றாங்க.
இது பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரிக்கு வேலை வாய்ப்பு உண்டு. படித்த மாணவர்களுக்கு இந்த மிஷன் நடக்குவதனால 10,000 கோடி செலவில் இந்த மிஷன் பண்ணும் பொழுது இதனால எத்தனை இண்டஸ்ட்ரிக்கான வேலை வாய்ப்பு இதனால உருவாகும். அதனால என்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தாலும் சரி அந்த துறையில வாய்ப்புகள் இந்த துறையில இருக்கிறது. அடுத்து நியூ தேஜஸ். அப்ப தேஜஸ் இதுல தான் நான் சயின்டிஸ்ட் சியா ஒர்க் பண்ணேன். சயின்டிஸ்ட் ஜியா நான் ரிசைன் பண்ணிட்டு அப்துல் கலாம் அவர்கள் இறந்த பின்பு இதுல இருந்து வந்தேன். இந்த நியூ தேஜஸ் பாருங்க, the long awaited indigenous fighter Tejas Mk2 which will be manufactured by HAL will go into the production by 2025 to 2026. இது 17.5 ton Tejas Mark II will be the same weight as the Mirage, Jaguar and Gripen மாதிரி. ஸோ இதுல என்னென்ன இருக்கு? ஹெவியர் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன் கெப்பாசிட்டி, ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் AESA radar, indigenously developed air-to-air missile Astra with a range of 70 km, set to go into production after Tejas LC order of 123 aircraft to replace the IAF aging MiG-21. அப்ப MiG-21 ஏர்கிராஃப்டை ரீப்ளேஸ் பண்ணி 123 ஏர்கிராஃப்ட் LCA உடைய ப்ரொடக்ஷனுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டர் மூலமாக பல்வேறு மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொண்டால் அதுக்கடுத்து என்ன இருக்கு? அட்வான்ஸ்டு மீடியம் கம்பேட் ஏர்கிராஃப்ட் AMCA given by go ahead by IAF last year. 20-ton fighter will be powered by 2 engine capable of super cruise speed, will have advanced technology capability. ஸோ அடுத்து இந்தியாவுடைய பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் பேசஞ்சர் ஜெட் உருவாக்க வேண்டும் என்பது அப்துல் கலாம் அவர்களது கனவு. 70 to 90 சீட்டர் ஏர்கிராஃப்டை உருவாக்கணும். இதை உருவாக்குவது டாக்டர் கோட்டா ஹரிநாராயணா அவர்களது தலைமையில NAL ADE ADA எல்லாரும் சேர்ந்து இதுக்கான டிசைனை உருவாக்கி இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே இருந்த 19 சீட்டனுடைய சராஸ் அந்த ஏர்கிராஃப்டுக்கு அடுத்த லெவல்ல 70 to 90 பேசஞ்சரை இண்டிஜினியஸ் டெவலப்மெண்ட் டெக்னாலஜிஸ் நம்ம ஏற்கனவே LCAவுக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கோம். LCAவுக்கு என்ஜினை தவிர மற்ற எல்லா டெக்னாலஜியும் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த டெக்னாலஜியோட நம்ம SPVயை உருவாக்கி DRDO HAலும் மற்ற அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இது LCAவுடைய சீஃப் டிசைனராக இருந்த டாக்டர் கோட்டா ஹரிநாராயணன் அவர்களது தலைமையில் இது உருவாக்கப்பட்டது. இதை கடைசியா எவாலுவேட் பண்ணி டாக்டர் கலாம் அவர்கள் தலைமையில் இந்த எவாலுவேஷன் நடந்தது. அதுல நானும் ஒரு பங்கா கலந்து கொண்டேன். அதுல அந்த ஃபைனல் டிசைன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்தால் இந்த இந்தியாவுடைய பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் வந்தா 70 to 90 சீட் ஏர்கிராஃப்ட் வந்தா இந்தியாவுடைய இந்த கிட்டத்தட்ட உதான் திட்டத்துல பல்வேறு உதான் திட்டத்துக்கு இன்னைக்கு நம்ம வெளிநாட்டுல இருந்து விமானத்தை இறக்குமதி பண்ணுவது போய் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல நம்மளே உற்பத்தி பண்ணக்கூடிய நிலை வந்தால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இங்க கிடைக்கும். அப்பதான் செல்ஃப் ரிலையன்ஸ் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். விமானத்தை இறக்குமதி பண்ணி செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது. பட் விமானத்தை நாம் டெவலப் பண்ணி டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி எப்படி LCA தேஜஸை உருவாக்கி இன்றைக்கு சக்சஸ்ஃபுல்லா பறக்குதோ அது மாதிரி இந்தியாவுடைய பேசஞ்சர் நம்ம உருவாக்கும் பொழுது கண்டிப்பாக அதிகமான வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து 3D பிரிண்டிங் டேக்ஸ் ஆஃப் இன் ஏரோஸ்பேஸ். அப்ப பாருங்க, ஏரோஸ்பேஸ் அக்ரெசிவ்லி எம்ப்ரேஸ் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி. இண்டஸ்ட்ரி சீக்ஸ் பார்ட்ஸ் that are lighter weight without sacrificing the strength. 3D printing meet the challenge. Airbus uses 1000+ 3D parts. 1000க்கு மேற்பட்ட 3D பார்ட்ஸை இந்த ஏர்பஸ் A350ல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 3D பிரிண்டிங் நீங்க ஒரு சின்ன வீடியோவை நான் ப்ளே பண்றேன். அதை ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. let me play that video. You just watch the video for just 4 minutes video. It's one for the record books. Boeing is proudly using the world's largest solid 3D printed object. It's a tool used in St. Louis in the production of Boeing's 777X, which the company says will be the largest and most efficient twin-engine jet in the world. The 777X passenger jet will have a wingspan so big, the tips have to be folded up so it can fit in airports. Composite parts of the 777X wings, such as the folding wing tips, are in production in Boeing's new St. Louis Composite Center of Excellence. We're just looking at a small, there's another 5 or 6 feet of this that go on the inboard portion of it that add to that folding wingtip. For commercial aircraft, it's all about making an aircraft that's efficient, and does not burn a whole lot of fuel. How you typically do that is you give it a very
custom tool used to make this folding wingtip skin. Gotcha. Boeing's Mike Matlack is the wing trim and drill tools project manager. It's the technology that I was developing. It was his idea to have the tool made using recent achievements in 3D printing, also known as additive manufacturing. We've used it in small tools and we're implementing it into production. However, we wanted to take the next leap. We wanted to go into large because we have a lot of large parts, obviously, at Boeing, and we wanted to see how far the technology can go. The machine that we were using down at Oak Ridge National Labs had a 20-foot bed and it was 10 foot wide. So we were looking for something that would fit that framework. So we went to the 777X team and we said we need a demonstration part for this technology. They said, here you go, 777X folding wingtip skin. We said, okay, we'll take that on. It was done at the Department of Energy's Oak Ridge National Laboratory, saving energy, time, labor, and production costs. One of the obstacles that we had to overcome was the pure size. So when you're looking at laying down layers of material to build the additive component, there's a certain amount of time that you have to go back over the top of a previous layer to get the adhesion that you're looking for. Otherwise, you don't get the bond, and then you lose your mechanical properties. So you'll lose your build. Making the tool using traditional manufacturing methods would have taken about 3 months. Using 3D printing, it only took 30 hours. But even as it was printing, Matlack says they didn't really know if printing the tool would actually work. Nobody was positive. It was nobody knew going into this that we were going to have success. The 777X program was counting on us because they didn't have a tool planned for this particular part. So we had to have success. We found a way to make it work. And so they did. Weighing in at 1,650 pounds, measuring 17.5 feet long, 5.5 feet wide, and 1.5 feet tall, it is the largest solid 3D printed object in the world. Didn't go into this program thinking it was going to be the largest 3D printed object in the world. We went into it as a challenge to make a tool for the 777X program. It was actually one of the students at Oak Ridge National Labs that came up with the idea of submitting it to the Guinness Book of World Records. For Oak Ridge National Labs took it upon themselves to go ahead and pursue it, and it actually all turned out to be a very positive thing. Not only is it proudly displayed, it's put to use in this trim and drill cell in St. Louis. That exact same tool would be used in this exact same configuration where it's set on the machine bed, and then we take the part, we suck it down to that tool and trim it. So you'd have the tool on the bottom, the skin would basically sit tool side down. There's vacuum ports throughout that tool that draw the skin down to its three-dimensional shape. As it sucks it down, then it holds the part or fixtures the part, and then we can trim the periphery and drill all the holes in. It's actually really exciting to work on the folding wingtip because no commercial aircraft actually has a folding wingtip. So this will be new in the aerospace business. So it was exciting to work on that particular skin and knowing its function. The 777X is scheduled to fly in 2019 and to enter service in 2020. For Innovations, I'm Kathleen Berger. இதுதான் இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 3D பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமாக ஒரு ஏர்கிராஃப்டினுடைய ஒட்டுமொத்த அந்த விங்கே வந்து பண்ண முடியும் அப்படின்றப்ப கம்ப்ளீட்டாக 1000 3D பிரிண்டட் பார்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த ஏர்கிராஃப்ட் வந்து இட் இஸ் த ப்ரூஃப் 3D printing impact on aerospace. Look no further than the Airbus A320 XWB aircraft, which is outfitted with more than 1000 3D parts. Now 3D printing aerospace, air duct, wall panels, armed rest caps, seat and caps, seat framework, seat and caps. So not only did NASA JPL save time and money producing these antenna arrays with the FDM, they validated the technology and material for the exterior of the spacecraft and paving the way for future flight projects. இத்தனையும் பண்ணும்பொழுது see the technology capturing the value of industry 4.0, additive manufacturing, advanced analytics, advanced robotics and cognitive automation, artificial intelligence, blockchain, digital reality, augmented reality, virtual reality, mixed reality, and Internet of Things. Now big data analytics, around 5,000 sensors, 10 gigabyte per second per engine, 10 gigabyte of data per second per engine from 5,000 different sensors are captured, and into twin engine Airbus 320 or Boeing 373.
with 21,600 average of 6 hours of cross-country flight and 28,537 of cross-country commercial flights of United States in a day. The total data flow in a given day from New York around itself nearly around 123 lakhs terabyte. 123 lakh of terabyte. So see this big data analytics, how it is implied in the aerospace technology. So now Industry Revolution 5.0 leads to Society 6.0. What kind of a society we have to go for it? A full-fledged human-centric society which cares about every individual in the society. A society with young, confident and highly motivated entrepreneurs who are ensuring a peaceful, healthy, safe living environment for each and every individual in the society. A society where a human can express intelligence, creativeness, innovative product development at ease, which will lead to increase in the number of inventions and the patents being filed. A society where corruption and crime rate is zero, with healthy, mindful humans. A society where each individual have multiple source of income generation. A society where each home will be a manufacturing hub using rapid prototyping for manufacturing and artificial intelligence for service sector, and combination of both for customized product development. Like this, I envisioned number of activity. Let me just go 6 emerging aerospace technologies. What are the things? Zero fuel aircraft. What kind of a aircraft you have to go? Solar impulse, a fuel, a completely self-generating fuel-based aircraft, a solar impulsive aircraft, which is already flown in 2019. Next is structural health monitoring. How do we monitor the health of the structure? So that is very, very important aspect in the history, aspect in the aircraft manufacturing. Now, if you look at the structural, let me just show you a small clip which will tell you how the health monitoring system works. Just a minute. About one-quarter of the life cycle of a modern aircraft is actually spent on the ground, mostly for unnecessary checks. Structural health monitoring, how it is important. Is what we call condition-based maintenance tools to maximize safety and simultaneously minimize costs. We do that in collaboration with one of the major aerostructures manufacturers in Europe. And what we do is that we bring together artificial intelligence tools with structural modeling tools. Aerospace industries often want to assess the structural stability of aircraft structures under critical events like bird strike and tail impact. At SafeFly, we aim to address these challenges by developing a novel and robust damage simulation framework which is capable of predicting the critical load-bearing capacities of the structure and in turn ensuring the structural integrity. Sound can travel through objects like it can travel through air. When sound waves travel through a structure, they collect information about the health of the structure along the way. This information can be extracted and processed using the artificial intelligence tools we have at our disposal today. Our goal is to create efficient digital twins of aerospace structures and use them to predict any possible scenario. The use of advanced algorithms is revolutionizing the world, and the structural health monitoring is not an exception. This is helping the aircraft industry to move towards real-time decision-based maintenance. My goal is to develop probabilistic algorithms that help in the decision-making process with rigorous and reliable information. The exciting thing about working on the SafeFly project is that we get to solve real-time industrial challenges and benefit directly from the expertise of our industrial partners. This provides us with multi-sectoral exposure to both academia and the industry. SafeFly has provided me with the outstanding opportunity to collaborate with colleagues who are experts in their fields. SafeFly has allowed me to work not only with leading aerospace industry, but with some of the most renowned universities around the world. Dear friends, the technology development and the structural health monitoring, the advanced health management system, such as monitoring, prognostics, and self-healing are being developed to enhance our ability to analyze and determine the status of an aircraft. This technology has already been used by Boeing and Airbus, and was previously used on board an Air France jet that crashed in 2009 to notify the headquarters of electrical problems. Then advanced space propulsion technologies, a new plasma-based rocket propulsion technology known as VAS-EMR, that is variable space impulse magnetoplasma rocket, has been in development by NASA along with the Department of Energy and the Oak Ridge National Laboratory for several years now. This technology is expected to reduce
fuel consumption and enabling the long-term space mission in the future. So then advanced materials. Then advanced material science have hinted toward huge benefits for aircraft manufacturers. Now, if you look at LCA, the composite materials, what we have used in LCA has reduced that is given, that defined the lightweight. That's called the lightweight aircraft. So composite material, which has a higher strength, but weight is less. So today, flight the composite materials, advanced material use panni, develop panniteranga. That's a critical area for education. And smart automation and blockchain technology. The blockchain technology, எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, ஜஸ்ட் இந்த ஆட்டோமேஷன் செக்டார்ல நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் ஆட்டோமேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் பிளாக் செயின் டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா அதுல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, மிகப்பெரிய வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி அதுல இருக்கு. இதை ஒரு நிமிஷம், ஜஸ்ட் 1 minute. Financial settlement, reduce the fees. So over area, so manufacturing aircraft parts in a hugely specialized and complicated process in the automation use பண்றாங்க. Factory of the future is going to be defined by automation, and aerospace and defense companies are also starting to explore digital realm as well. Technologies such as blockchain are helping to improve the transparency and automate transaction among the supply chain partners. Appo 3D printing, ipo nam already paathrom the future, the innovative technologies and manufacturing process are being developed on a seemingly constant basis, and small to medium sized manufacturers are reaping the benefits as aerospace companies look for niche suppliers to help expand their supply chain. More and more joint ventures and outsourcing are expected to occur in the next 5 to 10 years as these emerging markets start to compete on a global scale. Dear friend, specific aviation carriers, எந்தெந்த துறையில வேலை வாய்ப்பு இருக்கு? பைலட்டா, டெஸ்ட் பைலட்டா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரா, அடுத்து ஏர்கிராஃப்ட் இன்டீரியர் டெக்னீஷியனா, ஏவியானிக்ஸ் டெக்னீஷியனா, ஃபிளைட் மெக்கானிக்காக, கிரவுண்ட் க்ரூ அண்ட் ஃபிளைட் அட்டெண்டண்டா, security for kind of a TSA agent or security agents, இப்படி பல்வேறு துறைகள்ல இந்த சிவில் ஏவியேஷன் செக்டார் நமக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறது. சரி, இதெல்லாம் இந்தியாவுக்கு எப்படி சாத்தியம்? இதெல்லாம் இந்தியாவில் என்ன பண்றோம், அதுக்கு என்ன படிக்கணும், எப்படியெல்லாம் நம்ம இந்த எஜுகேஷன் செக்டார்ல எப்படியெல்லாம் நம்ம படிப்பதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு? அப்ப augmented virtual reality is giving a greater opportunity. Aviation maintenance, simulators, architecture, and then இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்க இம்மர்சிவ் லேர்னிங், ஆக்மெண்டட் விர்ச்சுவல் ரியாலிட்டி லேர்னிங்ல நீங்க பண்ண முடியும். நாட் ஓன்லி ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, பட் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, ஆஃப்ஷோர் சேஃப்டி, வெக்கேஷனல் ஸ்கில்ஸ், ஜியாலஜி, இப்படி பல்வேறு துறைகள்ல நம்ம கம்ப்ளீட் எஜுகேஷன் இஸ் கெட்டிங் ரீடிஃபைன்ட் in a different way using virtual reality and augmented virtual reality and then mixed reality. இந்த மாதிரி எல்லா துறைகள்லையுமே மாறி இருக்கு. கியூப்ல பார்க்கலாம், இந்த மாதிரி அதாவது 4 பக்கமும் ஏற்பட்ட நம்ம 4 சைடட் வால்ல நம்ம இம்மர்சிவ் லேர்னிங்க நம்ம இம்மர்சிவ் பண்ண முடியும். 3D ஸ்டீரியோகிராஃபிக், இம்மர்சிவ் அண்ட் இன்டராக்டிவ் விர்ச்சுவல் ரியாலிட்டி சிமுலேஷன் நம்ம கத்துக்க முடியும். இதெல்லாம் சம் ஆஃப் த எஜுகேஷன் செக்டார்ல, ஏரோஸ்பேஸ்ல பாருங்க. இதுல எப்படி இந்த செக்டாரை எப்படி ரீடிஃபைன் பண்ணது, இதை மட்டும் நம்ம ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ல we will see now. Most immersive virtual reality technology, how it makes you to land in a new environment, which will give you much better understanding.
goggles, you can immerse into that. You can fly through and land in the offshore oil field. Then you can do assembly and disassembly. You can do the maintenance job. You can fix the problem. In the entire engine, you can assemble and deassemble, and you can identify the parts. You can identify the problem, the cross assembly studies. இது எல்லாம் நாங்க வந்து LCA பண்ணிருக்கோம். லைட் கமாண்ட் ஏர்கிராஃப்ட்ல 1997-98ல விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக இதை பண்ணி பார்த்திருக்கோம். இன்னைக்கு அனைத்து துறைகளையும் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி இன்னைக்கு வந்து லேர்னிங்க்கும், எஜுகேஷனுக்கும், ட்ரைனிங்க்கும் this makes the job easier to understand. கண்ணு முன்னால வருது, நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி அதை you can feel it. பல்வேறு துறைகள். இது வந்து டூரிசம் செக்டார்ல நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிரமிடே உங்களுக்கு வந்து ஒரு மம்மியே உங்களுக்கு வந்து இத உங்களுக்கு இந்த டூரிசத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங். ஸோ இப்படி பல்வேறு துறைகள் இன்னைக்கு ஒட்டுமொத்த எஜுகேஷன் இஸ் பீன் டிரான்ஸ்ஃபார்ம்டு பை யூசிங் விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆகுமெண்டட் விர்ச்சுவல் ரியாலிட்டி எஜுகேஷன். த கம்ப்ளீட் இன்டீரியர் ஆஃப் எ விர்ச்சுவல் 3D மாடல் கம்பைன்ட் வித் ரியல் அண்ட் விர்ச்சுவல் பீப்புள். இது கம்ப்ளீட் போயிங் இஸ் யூசிங் த ஏவிஆர் டெக்னாலஜி. த பம்பார்டியர் ஏரோஸ்பேஸ் இஸ் யூசிங் த ஏவிஆர் டெக்னாலஜி ஃபார் அ ரியலிஸ்டிக். சிம்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ மிலிட்ரி அண்ட் டிஃபென்ஸ், த நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ஆர் அடாப்டிங் திஸ் டெக்னாலஜி ஃபார் த டெவலப்மெண்ட். Okay, civil aviation in India, finally, Indian aviation is flying high. கிட்டத்தட்ட 11% passenger traffic growth every year, 15.9% foreign tourist arrival growth, 3.6 million metric ton total freight traffic, and 14.4% of the domestic aircraft movement growth. India has 91 international carriers comprising of 5 Indian carriers and 86 foreign carriers. Okay, the revenue passenger kilometer RPK in a domestic airline demand growth is 18.6%. It was 3 times that of the global RPK growth of 6.5%. அதாவது 1990களில் 1 கோடி மக்கள் பயணப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு 14 கோடி பேர் விமான பயணம் பண்ணுகிறார்கள். கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டு காலம் இந்தியாவில் கிட்டத்தட்ட 12-13 விமான கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்குது 3 கம்பெனி தான் இருக்கு. ஆனால் இனிமேல் அது growth ஆகுது. அது எப்படி growth ஆகணும், என்ன லெவல்ல போகணும் என்பது நமது சிவில் ஏவியேஷன் பாலிசியை பொறுத்திருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வல்லமையை பொறுத்திருக்கிறது. அது மத்திய மாநில அரசுகளின் கைகளில் இருக்கிறது. 9th largest civil aviation market in the world, India. The fastest growing domestic air market in the world. 52 DGCA approved AME training institute இருக்கு இந்தியாவில். 52. The new growth drivers. என்னெல்லாம் growth driver? The aviation sector in India is contributing 72 billion to GDP. ஏவியேஷன் செக்டார் 72 பில்லியன் டு ஜிடிபி. இந்தியாவில் 464 ஏர்போர்ட் இருக்கு, ஏர் ஸ்ட்ரிப் இருக்கு. அதுல 125 ஏர்போர்ட் ஆர் ஓன்டு பை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அந்த 125 ஏர்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 78% ஆஃப் டொமஸ்டிக் பேசஞ்சர் டிராஃபிக்கை ஹேண்டில் பண்றாங்க. 22% இன்டர்நேஷனல் டிராஃபிக் பேசஞ்சருக்கு ஹேண்டில் பண்றாங்க. கிட்டத்தட்ட பேசஞ்சர் டிராஃபிக் இன் இந்தியா அரௌண்ட் 316 மில்லியன், அதாவது 31 கோடி இன் 2018-2019 பிப்ரவரிக்குள்ள ஏப்ரலுக்குள்ள 31 கோடி பேசஞ்சர் டிராஃபிக் இன்னைக்கு இருக்கு. கிட்டத்தட்ட
டொமஸ்டிக் பேசஞ்சர் 25 கோடி, இன்டர்நேஷனல் பேசஞ்சர் 6 கோடி. இந்த ஏர் டிராஃபிக் மூவ்மெண்ட், பேசஞ்சர் டிராஃபிக் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 4.9% ஏர் டிராஃபிக் மூவ்மெண்ட், 4.5% பேசஞ்சர் டிராஃபிக் அண்ட் 3.1% பேசஞ்சர் அது ஃப்ரைட் டிராஃபிக். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துல 2019 இருந்து 2018 எல்லா ஏர்போர்ட்டும் சேர்ந்து. ஸோ இதெல்லாம் MRO மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் இண்டஸ்ட்ரி இஸ் எக்ஸ்பெக்டட் டு grow $1.2 billion by 2020 from 950 million currently. அப்ப இந்த வருடத்துல $1.2 billion, அப்ப கிட்டத்தட்ட 8,000 கோடிக்கு MROக்கு இண்டஸ்ட்ரிக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவில். நியூ ஏர்போர்ட் அடிஷன் எய்ம் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஆபரேஷனல் ஏர்போர்ட் 2020 நியூ ஆபரேஷனல் ஏர்போர்ட் 2080 ஏர்போர்ட்டை புதுசா அவங்க கொண்டாடுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் 125 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு $120 பில்லியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு செலவழிக்க போறாங்க. மார்க்கெட் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்தியா ஏவியேஷன் மார்க்கெட் டு பிகம் தேர்ட் லார்ஜஸ்ட் பை 2024. சிக்னிபிகன்ட் இன்க்ரீஸ் இன் M&A மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் ஆக்டிவிட்டி. அதாவது ஜெட் ஆல்ரெடி போயிருச்சு. டாடா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், டாடா ஏர் ஏசியா, ரீஜனல் கனெக்டிவிட்டி, பூஸ்ட் ஏர் கனெக்டிவிட்டி டு ஸ்மாலர் சிட்டிஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஏவியேஷன் செக்டார்ல 19 ப்ராஜெக்ட், 1.7 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி, 11 ப்ரொமோட்டர், 15 டிஸ்ட்ரிக்ட்ல இது நடக்குது. தெர் இஸ் நோ பிரைவேட் ப்ராஜெக்ட்ஸ். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் 19. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் 369 மில்லியன் MRO காம்ப்ளெக்ஸ் ஜீவர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் நடக்குது. இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2 $277 மில்லியன். கிட்டத்தட்ட பிரைவேட் கார்கோ காம்ப்ளெக்ஸ் ஜீவர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் $264 மில்லியன் உத்தரப்பிரதேசம். அகைன் குஜராத்தில் $222 மில்லியன் டொலேரா ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் நடக்குது. FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 100% allowed in greenfield and brownfield projects for ஏர்போர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ FDIயும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பேசஞ்சர் டிராஃபிக் growth வந்து 2007-2008 இருந்து 2015-16 பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆயிருக்கு. 24% 48%, 25% 41%. கிட்டத்தட்ட அது ஒவ்வொன்றும் நீங்க ஒவ்வொரு செக்டாரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 15 இருந்தது, 12 இருந்தது, 15 மாறி இருக்கு பேசஞ்சர் டிராஃபிக் growth சென்னைக்கு. மற்ற நகரங்களுக்கு இப்போ டெல்லியில, அடுத்து வந்து மும்பையில அதிகமாக இருக்கு, பெங்களூர் அதிகமாக இருக்கு, அதுக்கடுத்து தான் சென்னை அதிகமாக இருக்கு. இது மாதிரியான பேசஞ்சர் டிராஃபிக் growth இருக்கு. இண்டஸ்ட்ரியல் சினாரியோ ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் இந்தியன் கேரியர்ஸ். அதாவது 2027 கிட்டத்தட்ட 1100 ஏரோபிளேன்ஸ் இந்தியாவில் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ வர இருக்குது. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் 3 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏர்போர்ட் மாடர்னைசேஷனுக்கு 3 பில்லியன் நான் மெட்ரோ ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 2020 நடக்குது. நம்பர் ஆஃப் பாலிசி இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. லெட் அஸ் see. அதாவது ஆனுவல் டொமஸ்டிக் சீட் பெர் கேபிட்டா இந்தியாவோட கம்மியா இருக்கு, 0.08%. அப்ப லோவர் பெனிட்ரேஷன் ரேட் இருக்கிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. இப்ப நார்வேயோ, USA, ஜப்பானை கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு நமக்கு growth கம்மியா இருக்கிறதுனால, லோவர் பெனிட்ரேஷன் இருக்கிறதுனால, ஸ்ட்ராங் எக்கனாமிக் அவுட்லுக், அதாவது நம்ம மத்திய அரசு உருவாக்கக்கூடிய சரியான ஸ்ட்ராங்கான பொருளாதார கொள்கையின் விளைவாக பண்ணுனா, அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை உருவாக்கினா, பாலிசி புஷ் பண்ணா, நியூ சிவிலியேஷன் பாலிசி நல்லா வந்துச்சுன்னா, வீக் க்ரூட் ஆயில் அவுட்லுக், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் இருக்கும் பொழுது பேசஞ்சர் டிராபிக் வந்து 442 மில்லியன் பை 2035 இன்னைக்கு 104 மில்லியன்ல இருந்து 442 மில்லியன் உருவாவதற்கு உயரும் பொழுது அதுக்கு ஈக்குவலண்டா வேலை வாய்ப்பு அனைத்து துறைகளிலும் கிடைக்கும் என்பது நிச்சயம். ஸோ ஃபிளீட் ஃபோர்காஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 2008 381 ஏர்கிராஃப்ட் இருந்தது. 2017 496, 2037 2596 ஏர்கிராஃப்ட், கிட்டத்தட்ட 2000 ஏர்கிராஃப்டுக்கு மேல நம்ம வாங்க வேண்டியது இருக்கு. அந்த வாங்க வேண்டிய ஏர்கிராஃப்டை அடுத்த 20 ஆண்டுகளுக்குள்ள, இப்ப இன்னைக்கு 2020 இருக்கும், 2037 20 ஆண்டுகளுக்குள்ள இந்தியா ஒரு பேசஞ்சர் ஏர்கிராஃப்டை உருவாக்கினா, இன்னைக்கு நம்ம இதனுடைய 50% ஏர்கிராஃப்ட், அதிகமான ஏர்கிராஃப்ட் என்னன்னா இந்த சின்ன 100 சீட்டர் ஏர்கிராஃப்ட் தான் அதிகமாக வரும் தேவை. இந்த 2500 ஏர்கிராஃப்ட்ல 100 சீட்டர் ஏர்கிராஃப்ட் கிட்டத்தட்ட 1000 ஏர்கிராஃப்ட். இந்த 1000 ஏர்கிராஃப்டை இந்தியா உடனடியாக பாலிசி எடுத்து, இந்த இந்தியா ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் டெக்னாலஜி டிசைன் நம்மகிட்ட LCAல இருக்கு. இதை வந்து பேசஞ்சர் டேட்டா உருவாக்குவதற்கு என்ஜின் டிசைன் தான் அதிகமான ரிசர்ச் தேவைப்படுது. இதை பண்ணினால் கிட்டத்தட்ட 1000 ஏர்கிராஃப்ட் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டால் இந்தியா ஒரு மிகப்பெரிய சிவில் ஏவியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்றேன். கண்டிப்பாக இந்த வாய்ப்பு அதிகமா இருக்கு, இதனுடைய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கண்டிப்பாக நம்ம வெல்ல முடியும்.
எனவே இது பல்வேறு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சின்சியரா ஃபாலோ பண்ண வெல்ல முடியும். ஏர் இந்தியா பாத்தீங்கன்னா 87 பிளேனை சொந்தமா வாங்கி வச்சிருக்காங்க. 59 பிளேன் தான் லீஸுக்கு வாங்கியிருக்காங்க. இதை சொந்தமா வாங்கின வச்ச பிளேன்லாம் லீஸுக்கு விட்டுட்டா அதை அதை சேல் பண்ணிட்டு லீஸுக்கு எடுத்து ஏர் இந்தியாவை எஃபிஷியண்டா பண்ணாலே ஏர் இந்தியா ப்ராஃபிட்டுக்கு வர முடியும். இண்டிகோ மாதிரி ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வரதுக்கு தேவை சரியான தலைமை தான். சரியான தலைமை இருந்தால் ஏர் இந்தியா இருக்கும். கிட்டத்தட்ட பேசஞ்சர் கிட்டத்தட்ட 48 கோடி பேர் 40 கோடி பேர் பயணப்படுகிறார்கள் இந்தியாவில். ஆனா 12 ஏர்லைன் கம்பெனி இன்னைக்கு 3 ஏர்லைன் கம்பெனியா சுருங்கி போச்சு. இதுல இருந்து மாறணும். இந்த வாய்ப்பு அதிகமா உருவாகணும். இதுதான் ஒரு நீண்ட கால திட்டத்தை, ஒரு தொலைநோக்கு பார்வையை கொண்டு மத்திய அரசு செயல்படுத்தினால் கண்டிப்பாக என்ஜினியரிங் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பல்வேறு துறைகள்ல அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி என்பதை நான் தெளிவா சொல்லுகிறேன். நண்பர்களே, ஏர்லைன் செக்டாரா இருக்கட்டும், ஏர்போர்ட் செக்டாரா இருக்கட்டும், பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நெகட்டிவை மைனஸ் பண்ணி பாசிட்டிவை மேக்சிமைஸ் பண்ணா கண்டிப்பாக வெற்றி உறுதி, நல்ல வாய்ப்பு உறுதி என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த கிடைத்த வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், அதாவது சிவில் ஏவியேஷனை பத்தி பேச வந்தீங்க. அந்த பேச்சுல 2 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புறேன் சார். உங்கள் பேச்சில் எங்கும் தடையில்லை. எப்படி ஒரு ஏர்போர்ட்ல இருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு விமானம் போகுதோ, தங்கு தடையின்றி போய் நம்மளை இறக்குறாங்களோ அந்த அளவுக்கு உங்களோட டெலிவரி இருந்துச்சு. ஒண்ணு, யூஸ்வலா இந்த மாதிரி யூடியூப் லைவ்ல போகும்போது இதுல பார்த்து கொண்டிருக்க நேயர்கள் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் கிட்டத்தட்ட 50 நிமிடமாக யாருமே கமெண்ட் பண்ணலன்னா அந்த அளவுக்கு நீங்க அவங்கள அந்த சிவில் ஏவியேஷன் எஜுகேஷன்லயும் ரிசர்ச்லயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லயும் கூர்மையா கவனிக்க வச்சிருக்கீங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் நீங்க டாக்டர் ஏபிஜே கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது அவரோட ஆளுமையும் அவரோட பேச்சு திறனையும் அந்த இதை நீங்க I'll tell you, it is a fantastic delivery that you have given. And எந்த இடத்துலயும் கிளாரிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு புரியும்படியாக தமிழில் கொடுத்ததற்கு இந்து தமிழ் திசையும் என்டிஆர்எஃப்பும் நன்றி கூறுகிறது சார் உங்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரி 3D பிரிண்டிங், IoT, AR, VR, அதாவது இதுக்கு மேல பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் வித் பிலிம்ஸ் காமிச்சிருக்கீங்க. ஸோ ஐ திங்க் சிவில் ஏவியேஷனுக்கு 13 கம்பெனி மூடும் போதே இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா இனி எவ்வளவு கம்பெனி தொடங்குச்சுன்னா எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்ன்றது தெரியல. நீங்க இருக்கிற கம்பெனி இந்த 3 கம்பெனி வச்சே இவ்வளவு பில்லியன் ட்ரில்லியன் சொல்லிட்டு இருக்கீங்க. 13 கம்பெனிகள் மீண்டு எழுந்து வந்தால் ஐ டோன்ட் நோ, அதுக்கு ஒரு புது டெர்மினாலஜி கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியல. ஐ எம் ஷுர் ஃபேண்டாஸ்டிக் டெலிவரி அண்ட் ஐ எம் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங், லெட் மீ ஃபர்ஸ்ட் தேங்க் யூ. நீங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. கேள்வி பதிலுக்கு இப்ப டெஃபினட்டா நம்ம உள்ள போயிடலாம். இதை ஏற்பாடு செய்து கொண்டு வந்த திரு டெல்லி பாபு அவர்களுக்கும் அது உறுதுணையாக இருக்கும் திரு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கும் மிக்க நன்றி என்டிஆர்எஃப் மூலமாக சொல்லிக்கொண்டு, இந்து தமிழ் திசை வாசகர்களுக்கு இத்தகைய சிவில் ஏவியேஷன் இது வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, பிளைட் ஏறணும் போகணும் வரணும்ட்டு. ஆனால் பிளைட்டுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கதைகள் இருக்குது. இதுல எவ்வளவு தூரத்துக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்னென்ன டிரைவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இதை விட தெளிவாக ஒரு விளக்கம் கிடைக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. இது மட்டுமல்லாமல் இதுல எவ்வளவு செக்மெண்ட்ல வேலை கிடைக்கும், ரைட் ஃப்ரம் செக்யூரிட்டி டு பைலட், யூ ஹவ் டச்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் சார். ஸோ லெட்ஸ் ஸ்ட்ரைட் அவே கெட் இன்சைட் தி question and answer session. And once again, I want to thank you on behalf of the NDRF and the Hindu Tamil Disai for delivering this wonderful lecture to you. Over to the participants for asking your questions. Sir, just a minute, sir. Sir will be back in a minute. Naresh, you can post the thanks slide. அவர் நம்ம கூட இணையறதுக்குள்ள நாளைக்கு 7 மணிக்கு 5 நாள் நிகழ்வுகள். நாளைக்கு இது இன்னைக்கு 2ஆம் நாள். நாளைக்கு டாக்டர் கே செந்தில்குமார், ப்ரொஃபசர் அண்ட் டைரக்டர், டாக்டர் கலாம் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் சென்டர்ல இருந்து உங்க கூட உரையாட போகிறார் ட்ரோன்ஸை பத்தி. ஏன்னா அவரு இன்னைக்கு விஞ்ஞானி பொன்ராஜ் சொன்ன மாதிரி ட்ரோன்ஸ் எந்த அளவுக்கு
நம்ம கிட்ட கை கொடுத்திருக்கு இந்த கோவிட் நேரத்துல அப்படின்றதுக்கு நாளைக்கு வந்து நம்ம இடையே உரையாற்ற வருகிறார் திரு சுரேஷ்குமார், டாக்டர் சுரேஷ்குமார். நாளான்னைக்கு திரு டில்லிபாபு அவர்கள் வருகிறார். நாளை மறுநாள் வந்து மயில்சாமி அண்ணாதுரை சார் வர்றாரு, டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சார் வர்றாரு. இது எல்லாமே நம்ம வந்து எப்படி நம்ம பறக்கலாம், லெட்ஸ் ஃப்ளை ஹை அப்படின்ற மாதிரி டெஃபினட்டா I'm telling you this wonderful series, நீங்க எல்லாம் gifted children who are getting this talk from the இந்த ஆளுமைகள் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரடி இந்த ஒரு விஷயங்களை கிடைத்ததற்கு பாகியப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி கேள்விக்குள் போகலாம் சார். What is the speed per second of Tejas? Tejas வந்து 2000, அதாவது வந்து 2205 கிலோமீட்டர் பெர் அவர். அதாவது ஒரு அவருக்கு 2205 கிலோமீட்டர் போகக்கூடிய வேகத்தில் போகக்கூடிய ஸ்பீடு வந்து தேஜஸ்னுடைய ஸ்பீடு. ரேஞ்ச் வந்து 3000 கிலோமீட்டர் போகும். இதுதான் அதனுடைய ஸ்பீடு. அது சோனிக் ஸ்பீடை விட, அதாவது ஒளியின் வேகத்தை விட 2 மடங்கு அதிகம். விச் இஸ் பெஸ்ட் ஏரோநாட்டிக்ஸ் ஆர் அஸ்ட்ரோபிசிக்ஸ்? ஸ்ரீராம் குமார். அது வந்து உங்களுடைய சாய்ஸை பொறுத்து, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்கு. ஏரோநாட்டிக்ஸுக்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன். அஸ்ட்ரோபிசிக்ஸும் வந்து ரிசர்ச்சுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய, விண்வெளியில துகள் ஆராய்ச்சி பண்றது, நியூட்ரினோ பார்ட்டிகல் ரிசர்ச், இதுக்கெல்லாம் வந்து அஸ்ட்ரோபிசிக்ஸ்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏரோநாட்டிக்ஸ் வந்து வாய்ப்புகளை பத்தி நம்ம இப்ப தெளிவா நம்ம பார்த்தோம். அஸ்ட்ரோபிசிக்ஸ் வந்து நியூட்ரினோ பார்ட்டிகல் ரிசர்ச், மற்றபடி மற்ற பார்ட்டிகல் ரிசர்ச்சுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பும் அதுலயும் இருக்கு. ரஃபேல் அண்ட் தேஜஸ் வந்து நம்ம வந்து MiG-21 ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வந்து ஏர்கிராஃப்ட். ரஃபேல் வந்து அதை விட கொஞ்சம் ஹையர் கேப்பபிலிட்டி கொண்ட ஏர்கிராஃப்ட். பட் நீங்க வந்து அதனுடைய ஸ்பீடு இதெல்லாம் பார்க்குறப்ப தேஜஸ் வந்து இன்னும் நம்ம என்ஜின் வந்து நம்ம உருவாக்கின என்ஜின் இல்லை. தேஜஸ் இந்தியன் ஏர்கிராஃப்ட், அவங்களுடைய பிரெஞ்சு ஏர்கிராஃப்ட். பட் என்ஜின் ஸ்பீடில், அதனுடைய ஸ்டெல்த் கேப்பபிலிட்டியில் இதெல்லாம் வந்து ரஃபேல் கொஞ்சம் அட்வான்ஸ் கேப்பபிலிட்டி இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட், வாட் மெட்டீரியல் யூஸ் டு பில்ட் தேஜஸ்? தேஜஸ்ல 60% வந்து கார்பன் காம்போசிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. வாட் டிகிரி சுட் ஐ ஸ்டடி ஃபார் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்? ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டிகிரி தான். பிஇல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டிகிரி 12th முடிச்சுட்டு யூ வுட் ஜாயின் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டிகிரி, யூ கேன் ஜாயின். இதில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. அந்த ஐஏஎஸ்டி ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஜாயின் பண்ணால் இஸ்ரோவே உங்களை எடுத்துக்குவாங்க, சயின்டிஸ்டாக எடுத்துக்குவாங்க டைரெக்டாக. அதில் ஜாயின் பண்ணி முடிச்ச உடனே எடுத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட ஜாயின் பண்ணால் நீங்கள் ஜேஇ ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் அண்ட் அட்வான்ஸ் நீங்கள் நல்லா பாஸ் பண்ணீங்கன்னா, நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா, ரேங்கிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஈஸியாக இடம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒட்டுமொத்த படிப்பு செலவு, மற்ற அத்தனை செலவுகளையுமே இஸ்ரோ எடுத்துக்குவாங்க. சார், இஃப் மெஷின் இஸ் த ஃபியூச்சர் மீன்ஸ் ஹியூமன் ஜாப்ஸ் ஆஃபர் வில் டவுன். நோ சார். சுரேஷ் கோகிலா. அதாவதுமா அதுக்கு தான் இண்டஸ்ட்ரி 4.0 வந்து கம்ப்ளீட்டாக ரொபாட்டிக்ஸ். அதான் இண்டஸ்ட்ரி 5.0 வந்து ஹியூமனும் ரொபாட்டிக்ஸும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால ரொபாட்டிக் 4.0 இன்னைக்கு பெரும்பாலான இண்டஸ்ட்ரி 4.0 ஒர்க் பண்ணுறாங்க. அதுனா ரொபாட்டிக்ஸ் தான் அதிகமாக இருக்கும், மேன் பவர் கம்மியாயிரும். ஆனால் அது வந்து நம்ம இந்தியாவுக்கு அது ஒத்து வராத சில தொழிற்சாலைகள் வந்தால் கூட, பெரும்பாலான தொழிற்சாலைகள் அதில் பண்ணால் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. அதனால இண்டஸ்ட்ரி 5.0 நம்ம அடாப்ட் பண்ண வேண்டிய சூழல்ல இருக்கும். 3D பிரிண்டிங்மா நம்ம அந்த பல்லு இருக்குல்ல, பல்லுல இருந்து ஏர்கிராஃப்டினுடைய பெரிய என்ஜின் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். பல்லுல இருந்து ஏர்கிராஃப்ட் என்ஜின் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும்.
பில்டிங்கே இன்னைக்கு 6 ஸ்டோரி பில்டிங்கே சைனா கட்டியிருக்காங்க 3D பிரிண்டிங்ல. அப்ப எல்லா துறையிலையுமே 3D பிரிண்டிங் டெக்னாலஜி இருக்கு, 3D பிரிண்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ யூ ஹேவ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ 3D பிரிண்டிங் பண்ணணும்னா எனக்கு முதல்ல 3D மாடலிங் பண்ண தெரியணும். கான்செப்ட், உங்க கான்செப்டை 3D மாடல் பண்ணி அதை மாடலிங் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரிண்டிங், அந்த 3D பிரிண்டிங் மெஷின் மூலமாக எந்த மெட்டீரியல்னாலும் சரி, யூ கேன் செலக்ட் எனி மெட்டீரியல் அண்ட் தென் பிரிண்ட் இட். ஸ்பெஷல் இன் ராஃபேல் அப்படின்னா வந்து ராஃபேலுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப அதாவது மெனி, நீங்கள் இது போனாலே உங்களுக்கு தெரியும். யூ கேன் சி ஃப்ரம் த வீடியோவிலே உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது வந்து காக்பிட் ஏவியானிக்ஸில் வந்து லேட்டஸ்ட்டாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. F3's காக்பிட்டுன்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் காக்பிட்டு வித் சென்சார் ஃபியூசன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஃப்ளைபை, நம்ம வந்து கிளாஸ் காக்பிட் யூஸ் பண்ணுறோம். அவங்க வந்து F3 காக்பிட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய 4.5th ஜென்ரேஷன், அதாவது 4.5th ஜென்ரேஷன் ஃபைட்டர். அதாவது இது வந்து அன்ஸ்டேபிள் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டிக் ஸ்டெபிலிட்டி, அதுதான் வந்து 4.6th ஜென்ரேஷன். நமது வந்து 4th ஜென்ரேஷன். ரஃபேல் வந்து LCA வந்து 4th ஜென்ரேஷன். இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து காக்பிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது, வெயிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்பீடில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்படி பல்வேறு டிஃப்ரென்சஸ் வந்து அதில் இருக்குது. BSc or MSc chemistry students can get into aviation jobs. BSc chemistry வந்து ஏவியேஷனில் வந்து போகிறது கொஞ்சம் அந்த ஃபியூயலை பொறுத்த வரைக்கும் போகலாம். ஃபியூயல் அதாவது சாலிட் லிக்விட் ஃபியூயல், லிக்விட் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜியில் ரிசர்ச் ஏரியாவில் நீங்கள் வந்து ஃபியூயலில் வந்து நீங்கள் R&Dயில் வந்து நீங்கள் அதில் ஜாயின் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா MSc கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு யூ கேன் ஜாயின் வித் ப்ரொபல்ஷன், லிக்விட் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜியில் யூ கேன் ஜாயின். சே யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டாக்டர் APJ அப்துல் கலாம் சார். எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க, அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதை சொல்கிறது. ஒரு நாள் வந்து டாக்டர் கலாம் அவர்கிட்ட போய் நான் வந்து எனர்ஜி, அதாவது எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030 அவர் வந்து ரிபப்ளிக் டே அட்ரஸில் பேசினார். பேசிட்டு வந்த உடனே நம்ம வந்து பேசினா மட்டும் போதாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னாரு. என்ன பண்ணலான்னு பேசுகிறப்ப ராஷ்டிரபதி பவனில் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பில் வருதுன்னு கேட்டார். கிட்டத்தட்ட 35 லட்சம் வருது மாதத்துக்கு. அப்போ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒய் நாட் வி பில்ட் சோலார் பவர் பிளான்ட்னு கேட்டார். நான் இப்போ டைரக்டராக இருந்தேன் இங்கே ராஷ்டிரபதி பவனில் டாக்டர் கலாம்கிட்ட. அப்போ வந்து எனக்கு அது பொறுப்பை கொடுத்து நீ இதை பண்ணு அப்படின்னாரு. உடனே அதை நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த 35 லட்சம் யூனிட்டஸ் இது பண்ணுறதுக்கு ஒரு 2 மெகாவாட் போதும். ஆனால் ஒரு 5 மெகாவாட் பவர் பிளான்ட் நம்ம பண்ணால் தான் இந்தியா வந்து அப்போ வந்து இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவில் 240 கிலோவாட்டு தான் டோட்டல் கெப்பாசிட்டி. சோலார் கெப்பாசிட்டி 240 கிலோவாட்டு தான். இன்னைக்கு 31,000 மெகாவாட். ஆனால் அன்னைக்கு 5 மெகாவாட் நாங்கள் பில்டு பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட அது பண்ண வேணாம்னு சில பேர் சொல்கிறாங்க. 5 மெகாவாட் எதுக்குன்னு கேட்குறாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள். நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு IITயில் வந்து டாக்டர் குமாரவேல், விங் கமாண்டர் ஏர் கமாண்டர் கோபால்சாமி சார், அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து சுந்தர்பன்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ்பர்ட்டு, ஒரு பியூரோக்ராட், இவங்களெல்லாம் வச்சு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி மூலமாக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி நான் தான் அதுக்கு மெம்பர் செக்ரட்டரி ரெடி பண்ணி அதை இது பண்ணி கிட்டத்தட்ட 5 மெகாவாட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து பல்வேறு தடைகள், பல்வேறு வி ஹேவ் டு ஒர்க் வித் ரெனியூபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி, பவர் மினிஸ்ட்ரி, இப்படி பல்வேறு மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும் பொழுது பல்வேறு தடைகள் வந்தது. ஒரு நாள் கேட்டார். நானே கலாம் சாரே அதை பண்ணணும்னு ஆவல், ஏன்னா ஏகப்பட்ட தடைகள் இருந்தது. ஒரு நாள் நானே ஃபைலை தூக்கிட்டு போனேன். போய் நேரடியாக சார்கிட்ட வந்து ஒரு டேபிளில் வச்சுட்டு, சார் நீங்கள் வந்து இது உடனே பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த பியூரோக்ராட்ஸ் ரொம்ப எனக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க, தே ஆர் நாட் கோஆப்ரேட்டிங், தே ஆர் டிலேயிங் த ப்ராசஸ்ஸு, இதனால இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கோவமாக தான் போய் சொன்னேன். உடனே உட்காரு என்ன கோவமா வந்திருக்கு அப்படின்னாரு. உட்காரு அப்படின்னாரு. உட்காந்தேன். உடனே டக்குன்னு பெல் அடிச்சாரு. ஏடிசியை கூப்பிட்டாரு. ஏடிசி இங்கே கம் அப்படின்னாரு. பொன்ராஜ் ரொம்ப கோவத்தில் இருக்கான், ஒரு இளநி கொடு அவனுக்கு அப்படின்னாரு. சரின்னு இளநி கொடுத்து இளநி சாப்பிட்டாரு. நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டேன். என்ன சார், நான் என்ன சார் கோவம், நடக்கிற பிரச்சனை இருக்குது, இது எல்லாம் என்ன பண்ணுறது, நீங்கள் ஸ்பீடாக பண்ணணும்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் அங்கே இப்படி நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு சொன்னோன்னா சொல்லிட்டு, இங்கே பார்
அதாவது நீ வந்து சயின்டிஸ்டாக இருந்து பியூரோக்ராட் ஆன, அவங்க எல்லாமே பியூரோக்ரஸிலே ஊறி வந்திருக்காங்க. ரெட்டேபிஷம் தான் வாழ்க்கை. அதனால வந்து அந்த ரெட்டேபிஷத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீ வந்து எங்கெல்லாம் ஏதாவது ஃபைல் அனுப்பணும்னு நினைக்கிறியோ அங்கே ஃபேக்ஸ் அனுப்பு. முதல்ல எங்கெல்லாம் ஃபேக்ஸ் அனுப்பணும்னு நினைக்கிறியோ அங்கே வந்து இமெயில் அனுப்பு. எங்கெல்லாம் இமெயில் அனுப்பணும்னு நினைக்கிறியோ அங்கே ஃபோன் போடணும்னு பேசு. எங்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைக்கிறியோ அங்கே உடனே நேரடியாக போய் பேசிடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணு. கண்டிப்பாக நேரடியாக பேசு. ஒவ்வொரு ஆஃபீஸர்கிட்டையும் போய் நேரடியாக பேசு. ஈகோ தான் இங்கே ப்ராப்ளம். அந்த ஈகோவை சால்வ் பண்ணு, எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும். போய் பேசு அப்படின்னாரு. நான் உடனே நான் சல்யூட் அடிச்சுட்டு ஐ வில் டூ இட் சார்னு வந்துட்டேன். அது அல்டிமேட்டாக வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஆனால் 2007 ஆயிடுச்சு அந்த ப்ராசஸ் நடந்து முடிய. அதுக்குள்ளே டெல்லி அர்பன் ஆர்ட்ஸ் கமிஷன் அதை வந்து ஹோல்டு பண்ணிட்டான். இது வந்து ராஷ்டிரபதி பவன் வந்து ஒரு லுட்டின்ஸ் பங்களா, அது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி. இங்கே வந்து சோலார் ஃபார்ம் போடணும். இத்தனைக்கும் சோலார் ட்ரீ ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். சோலார் இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் சோலார் பிளேட்டு தான், பேனல் தான் போட்டிருப்பாங்க. நான் பண்ணியிருந்த டிசைன் வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர், சோலார் ட்ரீ மாதிரியே இருக்கும். அது அப்படியே மரங்களால் சூழப்பட்ட பகுதி மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கின பிறகு கூட டெல்லி அர்பன் ஆர்ட்ஸ் கமிஷன் தரலை. ஏன்னா 2007 கலாம் வந்து பதவி விட்டு விலகி வர வேண்டிய நேரம் வந்து விட்டதால் அதுக்கு பியூரோக்ராட்ஸ் ஒத்துழைப்பு இல்லை, அரசியல் ஒத்துழைப்பு இல்லை. அதனால அது நடக்கலை. இது ஒரு முக்கியமான ஒரு இது. டிட் யூ மிஸ் ஏபிஜே அப்துல் கலாம் வெரி மச்? 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் 20 ஆண்டுகள் அவரோடு இருந்து விட்டு அவர் இழந்த பொழுது, அவர் மறைந்த பொழுது அவரது இழப்பு எனக்கு மிகப்பெரிய வெற்றிடத்தை என் வாழ்வில் ஏற்படுத்தியது. அது இன்னமும் என்னால் அதை தாங்க முடியல. அது இருக்கு, மிகப்பெரிய வெற்றிடம் என் வாழ்வில். கேன் வி மேக் கொலாபரேட்டிவ் ரோபாட் டு ரன் ஏர்பிளேன்? அதாவது கொலாபரேட்டிவ் ரோபாட் மூலமாக ஏர்கிராஃப்டை உற்பத்தி பண்ணலாம். இப்போ வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன ஏர்கிராஃப்ட், ட்ரோன்ஸ் எல்லாம் நீங்கள் உற்பத்தி பண்ண முடியும். அதுக்கு கொலாபரேட்டிவ் ரோபாட்டை நீங்கள் உருவாக்கணும். அதுக்கு வந்து டிசைன் பண்ணணும். கொலாபரேட்டிவ் ரோபாட்டையும் உருவாக்கணும். ஏர்கிராஃப்டே கொலாபரேட்டிவாக, அதாவது சின்ன சின்ன ஏர்கிராஃப்டை அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளை நீங்கள் முதல்ல உருவாக்க பழகுங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து மற்ற லெவலுக்கு நீங்கள் திங்க் பண்ணலாம். மெயின் சப்ஜெக்ட் டு பிகம் அ கமர்ஷியல் பைலட் அப்படின்னா நீங்கள் வந்து கமர்ஷியல் பைலட் ஆகணுன்றதுக்கு பைலட் லைசன்ஸ் நீங்கள் எடுக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் அதை இது பண்ணனான்னு தெரியல. பைலட் லைசன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கமர்ஷியல் பைலட் ஆகி அதுக்கு வந்து ஒரு நிமிஷம் நான் ஐ வில் ஜஸ்ட் உங்களுக்கு ஐ வில் ஷோ யூ வாட் யூ ஹவ் டு டூ ஃபார் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸு. அதை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூ கேன் பிகம் அ பைலட். ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ தட். ஜஸ்ட் அ மினிட். அதாவது இந்த பைலட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு ஒரு ஏவியேஷன் டிகிரி வாங்கிட்டு ஒரு பைலட் லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமர்ஷியல் ஆர் கார்பரேட் பைலட்டாக நீங்கள் மாற முடியும். டெஸ்ட் பைலட்டு இது வந்து ஏவியேஷனில் லெஸ் வெல் நோன் ஏவியேஷன் கேரியர், பட் இது வந்து நல்ல ஜாப் இருக்குது. இது மேஜர் ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரில் வந்து டிசைன் அண்ட் பில்டு புது பைலட்டு புது பிளேன் கட்டும் பொழுது அதில் டெஸ்ட் பைலட்டாக அவங்களுக்கு தேவைப்படும். இதுக்கு வந்து ஃப்ளைட் ஸ்கூலே இருக்குது. வித் டிகிரி இருந்து பைலட் லைசன்ஸ் இருந்தால் அதில் போய் நீங்கள் வந்து டெஸ்ட் பைலட்டாக நீங்கள் மாற முடியும். இதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் டிகிரி படிச்சுட்டே நீங்கள் பண்ண முடியும். ஆனால் ஏவியேஷன் டிகிரி படிச்சுட்டு பைலட் லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா பைலட்டாக போகிறதுக்கு நல்ல, வேணால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த டோட்டலாக காக்பிட்டையும் டோட்டல் சிஸ்டத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதனுடைய ஒவ்வொரு சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் பைலட் ஆனால் உங்களுக்கு வந்து அது இதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. எஸ், வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இந்தியா? டெலிகம்யூனிகேஷன் 5G பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன். அடுத்து 5G வருது, வைஃபை வந்து ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜிஸ் வருது, வைஃபை வருது, வைமேக்ஸுக்கு அடுத்த லெவல் டெக்னாலஜிஸ் வந்து இன்னைக்கு வந்துட்டுருக்கு. அதனால் வந்து ஃபியூச்சர் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், மொபிலிட்டி,
அப்புறம் வந்து ஐஓடி பேஸ்டு சென்சார் பேஸ்டு டெக்னாலஜிஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷன் செக்டாரில் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஏர்கிராஃப்ட் அண்ட் சேட்டலைட் வந்து செயற்கைக்கோள், இது வந்து ஏர்கிராஃப்ட் வந்து 32,000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஆனால் சேட்டலைட் வந்து இட் வில் கோ இந்த ஜியோசிங்க்ரனஸ் ஆர்பிட்டு, லியோ லோ எர்த் ஆர்பிட்டு, போலார் ஆர்பிட்டில் வந்து பொசிஷன் பண்ணும். அந்த அளவுக்கு ஏர்கிராஃப்ட் பறக்க முடியாது. என்னுடைய இமெயில் ஐடி வந்து vponraj@live.com, vponraj@live.com, vponraj@live.com. The advantage of solar trees is to get free internet and it does not harm bats, no towers. அது வந்து நோ டவர்ஸ் எல்லாம் இப்போதைக்கு பண்ணுறதுக்கு முடியாது. அது நியூட்ரினோ பார்ட்டிகல் ரிசர்ச்சில் ஒருவேளை அந்த வாய்ப்பு வந்தாலும் வரும். நியூட்ரினோ பார்ட்டிகல் ரிசர்ச்சில். வாட் இஸ் பிளாஸ்மா இன் ராக்கெட்ஸ்? அதாவது பிளாஸ்மா இன் ராக்கெட்ன்றது வந்து அந்த டெக்னாலஜியை பற்றி உங்களுக்கு நான் வந்து சொன்னேன். அதை வந்து திரும்பவும் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. அது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு நிமிஷம், ஜஸ்ட் அ மினிட். அதாவது நியூ பிளாஸ்மா பேஸ்டு ராக்கெட் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி, அதாவது பிளாஸ்மா பேஸ்டு ராக்கெட் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜியை பண்ணும் பொழுது அது வந்து ஒரு டெக்னாலஜிக்கு பண்ணியிருக்காங்க, வாசிஎம்ஆர்னு, வேரியபிள் ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் மேக்னட்டோ பிளாஸ்மா ராக்கெட். அதாவது வந்து இந்த டெக்னாலஜி வந்து ஃபியூயல் கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணும். அதிகமான ஃபியூயலில் வந்து ரெடியூஸ் பண்ணி லாங் டேர்ம் ஸ்பேஸ் மிஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இது ஒரு ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இன்னமும் வந்து இது வந்து ரிசர்ச் இனிஷியல் ஸ்டேஜில் தான் இது இருக்குது. இது இன்னும் ஃபர்தர் ரிசர்ச்சுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம இது பண்ண முடியும். லைட்னிங் ஸ்டக் ஆச்சுன்னா சில விபத்துகள் நடந்திருக்கு. பட் மெஜாரிட்டி அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய, லைட்னிங் வருது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜிஸ் வந்து இட் இஸ் பில்ட் இன்டு த ஏர்கிராஃப்ட் which we have to take a various other possible route. Aeronautical engineering studies, is it suitable for girls? Approximate expenses. Aeronautical engineering வந்து நீங்கள் மெரிட்டில் போயிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எக்ஸ்பென்சஸ் வெரி கம்மி. ஐஏஎஸ்டிக்கு போனீங்கன்னா எக்ஸ்பென்ஸே கிடையாது, 0 எக்ஸ்பென்ஸு. அப்புறம் சூட்டபிள் ஃபார் கேர்ள்ஸ்னால் கண்டிப்பாக சூட்டபிள். கல்பனா சாவ்லா ஸ்பேஸ் போயிட்டு வந்துருச்சு. ஒரு உசிலம்பட்டியில் ஒரு பொண்ணு கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு உதயகீர்த்திகான்னு ஒரு பொண்ணு, அது வந்து உக்ரைனில் போய் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்து அடுத்து வந்து ஸ்பேஸ் ட்ராவலுக்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துருச்சு போலண்டில் போய். அதனால் வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஆண்களுக்கும் பெண்களும் சமம் தான், அதில் ஒன்றுமே வித்தியாசமே கிடையாது. மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் கண்டிப்பாக, அதாவது இந்தியாவில் பிஇ படித்தா மட்டும் வேலை கிடைக்காது. நீங்கள் எம்இ படித்து அடுத்து எம்டெக் படித்து போய் நல்ல குவாலிஃபிகேஷன், நல்ல உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா, ஆப்டிடியூட் இருந்துச்சுன்னா நல்ல நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சார், கேள்விகள் குவிந்த மன்னமாக இருக்கிறது. ஏன்னா இது எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து ஏர்கிராஃப்ட் அப்படின்னா மேலே காமிச்சு அதை வந்து நம்ம இப்போ படிக்கணும், அதில் நம்ம பண்ணணும், அதில் எஜுகேஷனு, அதில் ரிசர்ச்சு, அதில் வேலை பார்க்கணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு வியப்பு. என்னதான் நம்ம காசு கொடுத்து ஃப்ளைட்ல போனாலும் பைலட்டை பார்த்தா ஒரு வியப்பா தான் நிற்கிறோம். ஆனால் பைலட் நினைப்பாரு நான் தான் இவங்கெல்லாம் கூட்டு போறேன்ட்டு. அந்த அளவுல எல்லாருக்குமே வியப்பு. எவ்வளவு வாட்டி ஃப்ளைட்ல போனாலும் அந்த பைலட்டை பார்த்தாலும் அந்த இதை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு புதுமையா தான் அது தோணுது. ஆகவே கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. டெஃபினட்டா உங்க இமெயில் கொடுத்துருக்கீங்க, அதுல அவங்க உங்க கூட கரஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இத்தனை நேரம் என்டிஆர்எஃப் மூலியமாக இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு இணைந்து நீங்க வந்து மிக அருமையாக நம்மளோட தமிழில் இந்த விளக்கங்களை கொடுத்து
ஏர்கிராஃப்ட் ஸ்பீடோட நீங்க வந்து அதை பண்ணியிருக்கீங்க. ஸோ இரண்டாவது நாள் நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து we are coming down to the closing down. questions ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க இமெயில நாங்க வந்து கீழே இது பண்ணி ஆல்சோ சென்ட் இட் டு தி எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ். தே வில் ஆல்சோ சி. இதை வந்து திருப்பி வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்கும். பீப்புள் வில் பி அகெயின் வாட்சிங். உங்க இமெயில கீழே நாங்க போட்டிருக்கோம். அதனால அவங்களுக்கு தனியா அவங்களோட இமெயில்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. நாங்க அவங்களுக்கும் நாங்க அனுப்பிச்சு கொடுத்துறோம் சார். ஸோ ஏதாச்சும் கேள்விகள் இருந்து நேர்களே கரெக்டான பதில், அதாவது அவருக்கு இருக்கிற நேரத்துல, ஏன்னா இப்பவே 8:30 இனி ஒரு வெபினார் இருக்குன்னு வரு. ஸோ ஆகவே அந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு வரும். தயவு செய்து தொந்தரவு படாமல் உங்கள் கேள்விகளை சுருக்கமாக வைத்து அவருக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் சார். இரண்டாம் நாள் நிகழ்வுக்கு நீங்க வந்து இவ்வளவு தூரமா சிறப்பா எங்களோட நேயர்களுக்கு பேசி சிவில் ஏவியேஷன் வந்து 2050 வரைக்கும் நீங்க பேசியிருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி a big thank you to you from both NDRF and Hindu Tamil Disai. நேயர்களே, இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. 3 டாக்டரேட்ஸ் வரப்போறாங்க. சுரேஷ்குமார் ட்ரோன்ஸ் பத்தி பேச போறாரு. டெல்லி பாபு ஹெலிகாப்டர்ஸ் அதை பத்தி பேச போறாரு. டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பத்தி அதை பத்தி பேச போறாரு. நீங்க வந்து இந்த 5 நாள் கழிச்சு திருப்பி யூடியூபுக்கு முன்னாடி வந்து டெஃபினட்டா உட்கார போறீங்க. மறந்துடாதீங்க, இது 5 நாள் நிகழ்வு தான். இரண்டாம் நிகழ்வுக்கு அருமையாக ஒரு வேகத்துடன் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸையும் ஜாம் பேக் பண்ணி கொடுத்த திரு பொன்ராஜ் அவர்களுக்கு நன்றியை கூறி, வேற ஏதாச்சும் ஃபைனலா இஃப் யூ வாண்ட் டு டெல் சம்திங் as an advice, we will give you 2 minutes and we can close it, sir. அட்வைஸ் எல்லாமே வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கணும். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்னார் டாக்டர் கலாம் அவர்கள். அவர்களை போல அவர் சொன்னது போல ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லட்சியம் வேண்டும். அந்த லட்சியத்தை அடைவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு மட்டும் போதாது, தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டினியூஸ்லி நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். அடுத்து வந்து விடாமுயற்சி வேண்டும். தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வி கொடுத்து வெற்றி பெறத்தக்கக்கூடிய வல்லமை வேண்டும். அது மட்டும் இல்லாமல் we have to practice culture of excellence in each and every activity. நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களை செயற்கரிய முறையில் செய்வதால் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கப்படும் என்பதை நாம் நம்ப வேண்டும். உடனே இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கனவு நனவாகும், உங்கள் லட்சியம் நிறைவேறும். வெற்றி என்பது இறுதி புள்ளி, தோல்வி என்பது இடைப்புள்ளிகள். வெற்றி என்ற இறுதி புள்ளியில் நீங்கள் தொடர்ந்து பயணப்பட வேண்டும் என்று சொன்னால் தோல்வி என்ற இடைப்புள்ளிகளை தாண்டினால்தான் வெற்றி என்ற இறுதி புள்ளியில் தொடர்ந்து பயணப்பட முடியும். அந்த தோல்வி என்ற இடைப்புள்ளிகளை தாண்டி வெற்றி என்ற இறுதி புள்ளியில் பயணப்படும் பொழுது அன்போடு இருங்கள், பண்போடு இருங்கள், அடுத்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒர்க் வித் இன்டெகிரிட்டி அண்ட் சக்சீட் வித் இன்டெகிரிட்டி. நேர்மையாக உழைத்து நேர்மையாக வெற்றி பெறக்கூடிய வல்லமையை உருவாக்கி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி, வணக்கம் சார். நன்றிகள், பல நன்றிகள் சார். நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.